வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கமெண்ட்ஸ். ஆமாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கரண் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து விவோ X300 ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காராம். GT6லேருந்து வந்திருக்காரு. ப்ளஸ் அவர் வந்து S23 செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணுறாரு. குட். ஸோ S23 மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அவருக்கு X300 எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ முக்கியமான ஓப்போ ஃபேமிலியிலேருந்து விவோ ஃபேமிலிக்கு போயிருக்கிறாரு. ஆமாம், அவர் வந்து ஆனால் செகண்டரி ஃபோனாக சாம்சங் வச்சிருக்காருங்கிறது தான் ஹைலைட்டே. ஆமாம். சரி, ஸோ ஐ வாஸ் யூசிங் Realme GT6 as my main phone. I still have the Galaxy S23 as my secondary device. Only reason I wanted to upgrade was the camera, mainly for a better telephoto. I actually like the S23 a lot because of its compact size and how comfortable it is to use. அது ஒன் ஹேண்ட் யூசேஜ். பட் ஐ குட் நாட் மேக் இட் அஸ் மை பிரைமரி ஃபோன். ஏன்னா அதோட பேட்டரி லைஃபும் சார்ஜிங் ஸ்பீடும் அந்தளவுக்கு கிரேட் இல்லை. சர்ப்ரைசிங்லி GT6 வந்து மச் பெட்டர் இன் தோஸ் ஏரியா, பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங்கில். அடுத்து ஸோ ஐ வாஸ் பேசிக்கலி லுக்கிங் ஃபார் சம்திங் தட் கம்பைன்ஸ் போத் குட் கேமரா, சாலிட் பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே. அந்த இடத்துக்கு தான் வந்தார் X300. கரெக்ட். இப்போ ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணனால நான் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன், அதோட இது சொல்கிறேன் அப்படின்றாரு. ஸோ ரியலி குட் இன் பர்சன் லுக் அந்த கலர். ஆமாம் ஆமாம். பில்டு குவாலிட்டி ஃபீல்ஸ் ப்ரீமியம் அண்ட் த இன் ஹேண்ட் ஃபீல் இஸ் நைஸ். த டிஸ்பிளே இஸ் ரியலி குட். ஹானஸ்ட்லி லுக்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் தன் த S23 அண்ட் GT6 டு மீ. ஆனால் இப்போ எனக்கு ஆச்சரியம் என்னன்னா S23 விட இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு அப்படின்னு இந்த நண்பர் சொல்லியிருக்காரு. X300 நானும் பார்த்தேன், நல்ல பேனல் தான், அதுக்காக குறைலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் V70 இப்போ தான் ஒருத்தர் V70 ஆமாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். X300 நல்லா இருக்கணுமா இருக்கலாம். ஆனால் நான் S23 அல்ட்ராவையும் விவோ X100 அல்ட்ராவையும் பக்கத்தில் கம்பேர் பண்ணேன். S23 அல்ட்ரா எப்பயுமே நல்லா இருக்கும். ஈவன் 1080p இல்ல S23 அது வேற இருக்குல்ல. இது வேற 1.5K வருது மாதிரி. எல்லாம் 1.5K, இது 1080p தான். மேபி அந்த ரெசல்யூஷன் கூட அவருக்கு கொஞ்சம் பாப்பா தெரிஞ்சிருக்கும். ஸ்பீக்கர்ஸ் ஆர் டீசன்ட், நாட் பேட் அட் ஆல், பட் நாட் ஷூர் ஹவு தே கம்பேர் வித் சாம்சங் ஐஃபோன் ஃபிளாக்ஷிப். அந்த அளவுக்கு இல்லைன்றதை தான் சுற்றி சொல்கிறேன். ஓகே. சார்ஜிங் இஸ் குட் பட் டெஃபினெட்லி ஸ்லோவர் தன் GT6. அது 120 வாட். கேமரா இஸ் ஆக்சுவலி கிரேட், பெட்டர் தன் போத் S23 அண்ட் GT6 இன் மை யூசேஜ். கான்டெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஐ எம் கம்பேரிங் திஸ் கூகுள் கேமரா ஷார்ட்ஸ் வர்சஸ் ஸ்டாக் கேமரா. மோஸ்ட் ஆஃப் த டைம் X300 gives better result. Only shows that sometimes photo looks bit over processed. Portrait mode is the highlight. It's honestly wow and exactly what I expected from this phone. Ultra wide excellent, probably the best I have personally used on any smartphone so far. இதுதான் இந்த கான்டெக்ட் தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். என்னென்னா வந்து இவர் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகேயா? அதனால் வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ண ஃபோன் வந்து ஒரு கேமரா ஃபோனாக இருந்ததுன்னா, இப்போ ஒரு Find X1 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கீங்க, Find X1 அல்ட்ராலேருந்து X300 அல்ட்ராக்கு வரீங்க, X300 வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறலாம். அதனால இந்த நண்பர் X100 அல்ட்ராலேருந்து X300 வந்தாலே உங்களுக்கு என்னடா அப்படின்னு தரும். அது உண்மைதான். X100 அல்ட்ரா வேற லீக். Okay, to be honest, my wife is using iPhone 17 and in my experience, Vivo X300 clearly outperforms it in photos. Colors can be subjective, but in terms of details, flexibility and overall versatility, X300 feels ahead. Even portrait looks better processed to me. Bro, iPhone, photo, பட்டு கேவலம் ப்ரோ. நோ இந்த கர்மத்தை எங்கே சொல்கிறது இல்லை. அதாவது ஐஃபோனோட போட்டோ செல்ஃபி நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். செல்ஃபி நல்லா இருக்கும், ஆனால் கொடுமை என்னன்னா போர்ட்ரேட் வந்து எடுத்தோன்னு வைங்களேன், சில சமயங்களில் பிக்சலில் நல்லா இருக்குன்னா பாருங்களேன், இதோட அசிங்கப்படுத்த முடியாது. ஒன் வியர்ட் இஷ்யூ என்னன்னா, when shooting 50 MB 200 MB, Google Photo does not seem to back up them full resolution even with original quality enabled. There are a lot of camera feature mods for still exploring them. Software wise, Origin OS looks fresh and different, but I do miss the polish of Realme UI. Realme UI and One UI வந்து உங்களுக்கு ஏன்னா கலர் வாய்ஸ்ல Realme, அதனால அந்த ஒரு இது எதிர்பார்க்குறாரு. Origin OS ஃபண்ட் சாய்ஸ்ல நம்ம V70 எடிட்டிங் அதை படிச்சிருந்தாரு. கரெக்ட் தான், ஃபண்ட் சாய்ஸ் மாறு வேஸ்ல வரியா பாடி சோடா வருது. இல்லை எனக்கு என்னன்னா ஓகே ஓகே சரி. அப்புறம் வந்து நோட்டீஸ் ஃபியூ மைனர் பக்ஸ். இந்த சீரியஸாலாம் இல்லை, ஃபோன் வந்து யூஸபிளாக தான் இருக்குது. ஓவரால் இட்ஸ் ஸ்டில் ஏர்லி. ஒரு வாரத்தில் நான் என்ன சொல்ல முடியும்? ஸோ ஃபார் ஐ ஃபீல் இட் இஸ் அ வெல் பேலன்ஸ்டு ஃபோனாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ மெயின்லி காட் இட் ஃபார் கேமரா அண்ட் டெலிஃபோட்டோ, அண்ட் அதில் வந்து நான் எதிர்பார்த்ததை டெலிவர் பண்ணிட்டு ஐ எம் ஹாப்பிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்பிள் பாய்காட். அப்போ எங்கள் ஆள் ஆப்பிள் போட்டு பழக்க போகிறாரா? ரீசெண்டாக OnePlusல 15 வாங்கியிருக்கேன் ப்ரோ, 16/512. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. மை ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து சோனியில் வந்து ஒரு ஃப்ளிப் வாங்கியிருந்தேன், Z610. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கட் எக்ஸாக்ட் மாடல் நேமு, டியூரிங் 2011 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. விடுவேன் ஆண்டவர் யுவர் மை சீனியர்னு. அப்படியா? திருச்செங்கோடு 2011 to 2013 பேட்ச். நீங்கள் வந்து 2006 to 8. ஐயா இவரும் வந்து உங்களுக்கு சீனியர் தான். நைஸ். தென் Nokia Express Music mostly using Facebook, music and sending group messages in that mobile. Then I joined engineering in 2013. எனக்கு அப்போ தான் விண்டோஸ் மொபைலை பற்றி தெரியும்.
ஓகே தெரிய ஆரம்பிச்சது மிட் 2014ல லுமியா 525 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்கினாராம். அது காலேஜில் இந்த ஃபோனை விட விண்டோஸ் மொபைல் தான் மாசாக இருந்துச்சு. ஐஃபோனோட அதாவது எனக்கு என்ன டவுட்னா இவர் 1GB RAM and 16GB ஸ்டோரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி 8GB தானா? கரெக்ட். இது மைக்ரோ எஸ்டி போட்டு தான் உபயோகத்தணும். இது வந்து பட்ஜெட் ஃபோனில் அதனால. ஓகே, ஸோ 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அந்த டைமில் காலேஜில் ஐஃபோனை விட விண்டோஸ் மொபைல் தான் மாசாக இருந்துச்சு. எங்கள் கிளாஸில் 2 பேர் தான் விண்டோஸ் மொபைல் வச்சிருந்தோம். அண்ட் வி ஆர் ஃப்ளெக்ஸிங். அதுவும் கார்ட்டூனா வேற அப்பவே இருந்துச்சு. லூமியா 2016 ஏப்ரல் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறமா விவோ V3 வாங்கியிருக்காரு. பட் த டைம் ஐ வாண்டட் டு பை சம் அதர் மொபைலு, ஆண்ட்ராய்ட் மொபைலு, பிகாஸ் ஐ வாண்ட் டு பிளே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். பட் அந்த ஓகே மண்டையை கழுவி இதை வாங்க வச்சிட்டான். ஓகே, அப்புறம் வந்து 2019 எங்கள் ஆள் வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு போயிருக்காரு. ஆல்சோ ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஃபார் மீ. பட் ஒரே இஷ்யூ என்னன்னா ஹீட்டிங் அண்ட் ஸ்டோரேஜ். 664 வேரியண்டா. அப்பப்போ கிளியர் கேட்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. 2021 மிட்ல பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் போனாராம் 8128. அது வந்து ஃபைனலாக வந்து ஒரு நல்ல ஃபோனு. ஏன்னா அது எனக்கு ஃப்ளாக்ஷிப் மாதிரி இருந்தது. சிஓடிலாம் விளாண்டேன் டெய்லி 3லேருந்து 4 மணி நேரம். பட் ஆஃப்டர் 6 months மொபைல் ஹெவி ஹீட்டிங் இஷ்யூக்குள்ளே போச்சு. ஆஃப்டர் ஒன் சாஃப்ட்வேர் அப்டேட் ஃப்ரண்ட் கேமரா ஸ்டாப்டு ஒர்க்கிங். தென் ஐ கோ டு த சர்வீஸ் சென்டர் அண்ட் ரிப்போர்ட் த ப்ராப்ளம். இந்த சர்வீஸ் சென்டர் கைஸே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணவும் தான் கேமரா ஒர்க் ஆகலை. ஒரு 10 days ஆகும்னு சொன்னாங்க. ஓகே, 10 days கழிச்சு போனால் சாஃப்ட்வேர் வெர்ஷன் டவுன்கிரேட் பண்ணி இப்போது கேமரா ஒர்க் ஆகுது, இனிமேல் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாதீங்கன்னு கொடுத்துட்டோம். கிடையவே கிடையாது. ஏதோ ஒன்று உருட்டியிருக்காங்க. சார்ஜ் எதுவும் அது அந்த டைமில் அந்த ஃபோனுக்கு வந்துச்சுங்க. நிறைய வைட் ஸ்ப்ரெடாக இருந்துச்சு அந்த இஷ்யூ. அப்புறம் இருக்கலே கொடுமை என்னன்னா 12 series வரும்போதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 9 சீரீஸ்லையும் நல்லா இந்த மாதிரி ஒரு சிலது. ஏன்னா அப்போ அதே டைம் போக்கோல M2லாம் வந்துச்சு. அந்த டைம்ல பிரச்சனை வந்து ஃப்ரண்ட் கேமரா ஏதோ போயிடும் நினைக்கிறேன். இதுல அது போர்டு அது போர்டு தான் மாற்றணும். ஆக்சுவலாக அதுக்கு கேமரா ஒர்க் ஆகணும்னா உங்களுக்கு போர்டு மாற்றணும். இது பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. அவன் ஏதோ உருட்டிட்டு போயிட்டான். சரி, அந்த டைமில் மார்ச் 2022 சும்மா இல்லாமல் ரியல்மி GT Neo 2 லைம் கலர் எடிஷன் வாங்கலாம்னு போனால் ப்ளூ கலர் தான் இருந்துச்சு. 1256 வாங்கிட்டேன். நல்லா யூஸ் பண்ணேன். அதே COD PUBG தான் 2 வருஷம் யூஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா எங்கள் ஆள் வந்து 2024 போக்கோ F6 பிளாக் கலர் 1256 அகைன் பிளேயிங் COD ஹெவிலி. ஐயா COD சத்தியமாக போரே அடிக்கலையா? எவ்வளோ நாள் எனக்கு போர் அடிக்கலைங்க. நான் ஜாலியாக விளாண்டுருக்கேன். கால் ஆஃப் டியூட்டி தான் நான். இல்லை அதுக்காக எவ்வளோ நேரம் நம்ம விளாடுவோம்? இல்லை எவ்வளோ நேரம்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 1 hour. இல்லை இப்பயும் நீங்கள் 1 நாளைக்கு 1 hour ஆடிட்டு இருக்கீங்க. டெய்லி 1 hour நல்லா போயிடும். மினிமம் 1 hour ஆகும். இல்லையே, ஒரு 4-5 ரேங்க்டு மேட்ச், ஒரு பேட்டில் ராயல், இதுதான் டெய்லி விளையாடுறது. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அதெல்லாம் இல்லை, நான் தனியாக விளாட ஜாலியாக விளாண்டுருப்பேன். வரோம் எல்லாத்தையும் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு டைமிங் செட் ஆகாதில்ல ப்ரோ, அது வேறு இருக்குது. நிறைய சைட் லோடிங் அண்ட் மாட் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் போக்கோ F6ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்லி USB அண்ட் வைஃபை டிபக்கிங் எனேபிள் ஆகும். அது ஏன்னு தெரியலை. தென் 2026 பொங்கலுக்கு OnePlus 15 வாங்கிட்டேன். அதான் இப்போ பிளாக் கலரு. நவ் பிளேயிங் COC கிளாஷ் ராயல் சப்வே மேக்ஸ் செட்டிங். டிட் நாட் நோட்டீஸ் எனி லேகர் ஷட்டரு. பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குது. 1.5 days தாராளமாக வருது. ஐ எம் நாட் அ கேமரா யூஸர் ப்ரோ. எனக்கு அதான் யூஸ் பண்ணவும் தெரியாது. அப்புறம் இன்ஸ்டாகிராம் இல்லையா? இதில் ஹைலைட் என்னென்னா எங்கள் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக டம்மி ஃபோன்லலாம் போட்டு பொழந்து எடுத்துட்டு இப்போ COD தவிர மீது என்ன பார்த்தா COC கிளாஸ் ராயல் சப்வே சர்ஃபஸ் ஃப்ளாக்ஷிப் போனால் தாங்க இந்த சாதா கேம் விளாடுவேன். சாலா மோஸ்ட்லி ஃபோட்டோஸே எடுக்க மாட்டேன். எனக்கு OnePlusல கேமரா ஓகே தான். பின்குறிப்பு, நான் புதுசாக வாங்குறப்போ நான் யூஸ் பண்ண மொபைல் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். சூப்பர், ஜாலி தான். ரொட்டேட் பண்ணிடுறாரு. அம்மாவுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஆமாம். அடுத்து K23 கேமிங். ஹாய் சிவபுரம், கௌதம் ப்ரோ, SRK ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் ஆல் த யூஸ்ஃபுல் வீடியோஸ். ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் எஸ்பெஸ் ஃபேமிலி. GT30 ப்ரோ டீட்டெயில் ரிவ்யூவா? பில்ட் அண்ட் டிசைன் 11 out of 10. டிசைன் மாஸாக இருக்குது ப்ரோ. யார் பார்த்தாலும் என்ன ஃபோன் இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக செமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐம் யூசிங் த பிளாக் கலரு. RGB நல்லா இருக்குது, பக்கா. நோட்டிஃபிகேஷனில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. RGB பில்டு வைஸும் சாலிடாக இருக்குது. பேட்டரி 9 out of 10. பேட்டரி எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது. ஆனால் அவன் 7000 கொடுக்குறான், 7200 சொல்லிக்கிட்டு இருக்கான். 7 to 8 hours தான் SOT வருது. பட் GT30 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேஷுவல் யூசேஜுக்கே 9 hours வந்துடும். ஹெவி கேமிங்லாம் போனாலும் 6 to 6.5 hours வருது. ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறம் OS எக்ஸ்பீரியன்ஸ் 10 out of 10 ப்ரோ. பழைய இன்ஃபினிக்ஸ் ஃபோன் மாதிரியே இல்லை ப்ரோ, செம்ம க்ளீன் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. என் ஃப்ரெண்டோட ஐஃபோன் அண்டு என் GT60 ப்ரோ ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறப்ப டிஃப்ரென்ஸ் தெரியல. ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு இன்ஃபினிக்ஸ் ஃபார் திஸ் சேஞ்ச்.
ஏஐ ஃபீச்சர்லாம் அள்ளி கொடுத்துருக்கான் ப்ரோ போட்டிருக்காரு. கேமரா 8/10 OS இல்லை, அது ஒன்று தான் நெகட்டிவ். மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் நேச்சுரல் ஸ்கின் டோன்லாம் வருது. மெயின் சென்சாரில் நல்ல டீட்டெயில் இருக்குது. ஜூம் பண்ணால் கூட ஒரு 25 to 30K பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸை விட நல்லாயிருக்கும். அதாவது அந்த டீட்டெயிலில் இருக்கிற எல்லாத்தையுமே இது கிடைக்குது, அவ்வளோதான். ஈவன் என் ஃப்ரெண்டோட Realme 14 Pro Plus கூட GT30 Proவை மெயின் சென்சார் கம்பேர் பண்ணோம். இது சம் பிளேசஸில் அதை விட நல்லாவே ஃபோட்டோ எடுத்திருக்கு. வீடியோ ஷூட்டிங் இஸ் ஆவரேஜ் ப்ரோ, ஸ்டெபிலைசேஷன் சுத்தமாக இல்லை. செல்ஃபி நல்லா இருக்குது ப்ரோ, டீசெண்டான சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸு, டீசென்ட் அவுட்புட்டு, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபைனலி பர்ஃபார்மன்ஸு 9/10. பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை, எல்லா கேமுமே நல்லா ஹேண்டில் பண்ணுது ப்ரோ அட் ஹை கிராஃபிக்ஸு. ஜென்சின்னு COD மொபைலு, ஃப்ரீ ஃபயரு, BGMI இது மாதிரியான மொபைல் தான் அதான் ப்ளே பண்ணுவேன். எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணுது. FPSம் ஸ்டேபிளாக இருக்குது. BGMI ஸ்டேபிளாக 110 to 113 FPS கிடைக்கும் ப்ரோ. இன்டென்சிவ் ஃபைட்ஸில் கூட ட்ரிகர்ஸ் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்டு சம்டைம் அது மிஸ்டச் ஆகுது. அது போக போக எனக்கு பழகிட்டு அதுவும் நோ ப்ராப்ளம். ஹீட்டிங் வைஸ் பார்த்தா பெருசாக ஹீட் ஆகலை. மேக்ஸிமம் 40 degree தான் போச்சு. எக்ஸ்ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபேன் வாங்கிட்டாருன்னா போதும். 199 கேஸ் வித் அது எக்ஸ்ஃபோர்ஸ் இருக்கு. மோட்டோ எக்ஸ்ஃபோர்ஸ்ங்க. இது ஒரு வீடியோ மேபி முன்னாடி 46 டிகிரி. எதுக்கு? வைஃபை ஆன் பண்ணி, வைஃபை ஆன் பண்ணதுக்கு, ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணதுக்கு. ப்ளே ஸ்டோர் ஓபன் எதுக்கு ஓபன் பண்ண? அப்புறம் இதில் வந்து ஜென்சின் ஹை கிராஃபிக்ஸில் 2 hours ப்ளே பண்ணாலுமே நார்மல் ரூமில் வித்தவுட் ஏசியில் பண்ணாலே இது 42 டிகிரி தானே. சூப்பர். மற்றபடி மற்ற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி மேக்ஸிமம் போச்சுன்னா அவ்வளோதான். நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கானுங்க, நல்லாவே தெரியுது. ஓவரால் ஃபைனல் ஒப்பீனியன் என்னன்னா, இன்ஃபினிக்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட் அண்ட் தே சேஞ்ச்ட் இன் a வெரி குட் வே. ஈவன் Note 50s கூட நல்லா தான் இருக்குது. லுக்ஸ் லைக் we can have hope on Infinix to come up with a better device. I hope this helps the SBus family. முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. I am அருள் குமரன். தேங்க்யூ அருள் குமரன் ப்ரோ. நாங்களும் GT30 Pro தான் வச்சுருக்கோம், உங்களுக்கும் தெரியும். செம ஃபோனு. இல்லைன்னா ஹைலைட்னா ப்ரோ, இன்னைக்கு மார்க்கெட்டில் மெமரி சிப்போட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் இன்ஃபினிக்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி. ஆமாம். இல்லை இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன் GT30 Pro 125K தான் இருக்குது. 125K தான் இருக்குது. ஆஹா, இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ வர ஃபோன். ஆமாம், GT 7s Gen 4லாம் Note 60 Pro பார்த்தீங்களா ரேட்டு 30,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அது அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதுவும் 8/128 32,000, அது இன்ஃபினிக்ஸ். அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே. முரளி நாராயணன் ராமு அப்படிங்கிறவர் வந்து 100% உண்மை அப்படின்றாரு. எதுக்குன்னா மோட்டோ ஃபோனை பற்றி ஏதோ பேசுனதை பற்றி. ஆமாம், ஐ எம் ஆல்சோ Edge 40 நியோ யூசரு. முக்கியமாக எம் ஜியோ யூசரு. எக்ஸ்க்ளமெண்ட்ரி கிங்கு. அதில் சிக்னல் வரும்ல, சிக்னல் பக்கத்தில் எக்ஸ்க்ளமெண்ட்ரி வரும் ப்ரோ. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்களா? அதுக்கப்புறம் தட் புறம்போக்கு பரதேசி எங்கால ஜியோ தான் திட்டுறீங்க. மை ப்ரீவியஸ் மொபைல் இஸ் Redmi Note 8 Pro. 2024 ஏப்ரலில் ஆஃப்லைன் ஷாப்பில் மோட்டோ Edge 40 நியோ 8/128 ஸ்டில் நவ் ஒரு கார்னரில் ரெக்ரெட் பண்ணுறாரா? ஏன்னா பிகாஸ் 2 மாடல்ஸ் வேர் Edge நியோ இருந்தது, அப்புறம் A55 இருந்துச்சா. அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லையா, வாங்கின கொஞ்சம் டேஸ்லேயே ரெட்மியை மிஸ் பண்ணேன். தீம்ஸு, கஸ்டமைசேஷன், பேசிக் மொபைல் ஆப்ஷன்ஸ்லாம். அப்போவும் திஸ் கால் ட்ராப்பு, சிக்னல் இஷ்யூலாம் இருந்துச்சு. தென் கொஞ்சம் நார்மலாக ஆச்சு. இப்போ எங்க அந்த சிக்னேச்சரில் இருக்குங்க. நேற்று விட்ட ஈவினிங் பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு நான் பேசுகிறது எதுவும் கேட்கலன்ட்டு இவரே கட் பண்ணிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டாரு, ப்ரோ நீங்கள் பேசுகிறது எதுவுமே கேட்கல, ஆனால் இவர் பேசுகிறது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. சரி, இது வந்து ஒரு வகையில் நல்லது. எனக்கு சில சமயம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறது மட்டும் தான் எனக்கு கேட்கும், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. இது வந்து மேய்க்கிறது எருமை இல்லை பெருமை. இதில் என்னன்னா, ஒரு 10 கால் பண்ணால் ஒரு 2 கால் இந்த மாதிரி 2 கால் அந்த மாதிரி ஆயிடுது. டெய்லி ஆகுதுங்க அவருக்கு இந்த மாதிரிலாம். நான் ஒரு சிக்னேச்சர்ல எப்பறா அது மாதிரி ஆகுது? நீ ஏதோ பட்ஜெட்ல பண்ணிருந்தா இருக்கலையே. அசிங்கம்னா பிக்சல் ஆக மாட்டேங்குதுங்க. சரி, அப்புறம் வந்து 78 months பிஃபோர் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணோம். நாட் லாங் டிஸ்டன்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேஸு. ஓல்டு ஹவுஸு, ஸ்ட்ரீட் டெட் எண்டில் இப்போ புது ஹவுஸ் இந்த மாதிரி. நான் அட் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸு. I felt day and night difference bro. My old வீட்டில் signal will be 2 to 3 points. ஏர்டெலும் சரி, ஜியோவும் சரி, for me both the Redmi and the Moto phone. Also these issues were there in Redmi Note 8 Pro also. After shifting to new house, the signal is full and constant 5G in Jio. Gaming also average. I played BGMI. Game will be smooth and nice frame rate. First game. Then I will be for the first game. அதான் ஹீட் ஆச்சுன்னா அப்புறம் ட்ராப் ஆகும் போல. Then I will be the tracker for my team game will render heavily for even one squad. Recently for 3 to 4 months I am not playing it causes I am playing games on my laptop, PC games. But recently 1 month this network issue ரொம்ப அதிகமாக இருக்குது. இத்தனைக்கும் வீடு மாதிரி ஃபஸ்ட் நல்லா தான் இருந்திருக்கு. சும்மா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வருது ப்ரோ. அட் நைட்டு இன்னும் அதிகம் சுச்சுவேஷன் ப்ரோ. என்னென்னா
என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பேசிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஒயில் அவனும் இம்பார்ட்டன்ட் கால் வருதுன்னு கட் பண்ணான். நெக்ஸ்ட் செகண்டே நான் அப்போது கால் பண்ணேன், கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. 2 times ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அம்மா ஃபோனில் இருந்து எனக்கு கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணேன், வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்கான், அலர்ட் வந்திருக்கு. நான் மீடியாடெக் இஷ்யூ ஜியோ டவரில் ஏதோ பண்ணுறான்னு இருந்தேன். இப்போ தான் புரியுது பிரச்சனை ஜியோவில், மீடியாடெக் மட்டும் இல்லை, மோட்டோம். நெக்ஸ்ட் டைம் எனக்கு மோட்டோ தெரியாமல் உங்களை சந்தேகப்பட்ட, சாரிங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு மோட்டோ மொபைல் வாங்க மாட்டேன் ப்ரோ. மை ஃபர்ஸ்ட் மொபைல் கன்ஃபார்ம் ரெட்மி ஆர் மோட்டோ டியூ டு த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு. தென் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த MIUI நோ ஐடியா அபவுட் ஹைப்பர் OS, பட் ஐ லைக் த MIUI கஸ்டமைசேஷன் அண்ட் சவுண்டு. இது எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் த லவுட்னஸ் ஆஃப் த ஒயர்லெஸ் ஆடியோ ப்ராடக்ட்ஸ். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ப்ரோ, ஐ எம் நாட் resetted still now because 20 to 25 GB டேட்டா பேக்கப்பு, ட்ரான்ஸ்ஃபர் டைம்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னு சோம்பேறித்தனம், அதனால் பண்ணல. பேட்ரி இஸ் ஓகே. நான் ஐம் கோயிங் டு ஆஃபீஸ் இந்த மார்னிங், சார்ஜ் 100 இருக்கும். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவேன், பார்த்தா 80 to 85 இருக்கும். ஜஸ்ட்டு லன்ச் டைமில் கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இஃப் ஐம் இன் ஃபோன் ஐ வாட்ச் யூடியூப் ஆர் அனிமே. கன்யூஸாக சார்ஜ் ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகும். வெளியே ட்ராவல் பண்ணுறப்ப அண்ட் இது இந்த நெட்ஒர்க் வீக்காக இருக்கிற இடத்துல டேப் வாட்டர் தான். ஆல்சோ ஒரு பாயிண்ட் ஆஃப்டர் ஓவர் நைட் OS அப்டேட் கம்ப்ளீட் ஆனதும் ஒண்டர்ஃபுல் ஏதோ சம் ஒண்டர்ஃபுல் கேம்ஸு ஃபேஸ்புக்கு வில் பி இன்ஸ்டால்டு. அதுவே இன்ஸ்டால் பண்ணிவிடுது. நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் பண்ணுறேன் உங்களுக்காக ஸ்பெஷலாக. ப்ரோஸ் என்னென்னா, மை ஃபஸ்ட்டு POLED ஸ்க்ரீனு, தென் மோட்டோரோலா ஜெஸ்டர் அண்ட் கேமரா இஸ் ஓகே. ஐ எம் நாட் அ கேமரா பர்சன், தட்ஸ் இட். நான் கரெக்டாக ஆர்டராக டைப் பண்ணியிருக்கேன்னு தெரில, கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா சாரி. ஆல்சோ ஐ எடிட்டட் திஸ் ஃபார் 3 times. அனதர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு கமெண்ட்டா எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் தெரில. வந்துருக்குமே, வந்துருந்தா நான் எடுத்துருப்பேன் கண்டிப்பாக. ஆதித்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோஸ் அண்ட் எஸ்பெஸ் டீம், ஐ எம் யூசிங் மோட்டோரோலா Edge 50 Fusion 12 to 26 GB மாடல். ஐ தாட் ஆஃப் கோயிங் டு 11R ரெட் கலர், பட் அட் த டைம் த issue was at peak, என்னென்ன லைன் இஷ்யூ. ஸோ ஐ பாட் திஸ் ஆஃப்டர் 1 month. OnePlus announced லைஃப் டைம் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு அவரே சிரிச்சுக்கிறாரு, இது தெரியாமல் வாங்கிட்டேன். ஒய் மோட்டோ, ஐ வாஸ் யூசிங் மை சிஸ்டர்ஸ் மோட்டோ E2 Snapdragon 410 ஃபோன் மொபைல், வேர் அட் த டைம் 2 GB RAM மொபைலே. இட் வாஸ் பிளேயிங் COC, PUBG லைட்டு. அடிஷ்னலி ஐ லைக் த சாப் டார்ச் அண்ட் த அதர் ஜஸ்டஸ். இப்போ அந்த ஸ்மார்ட் கனெக்ட் மாதிரியான விஷயம். ஆமாம். கம்மிங் டு Edge 50 Fusion, ஃபார் த பாஸ்ட் 1.5 years யூஸ் பண்ணுறேன். கேஷுவல் யூஸ் தான். மீடியா அண்ட் கரண்ட்லி பிளேயிங் பாம்பர் ரேஸ். போடு. ஃபார் மீ த ஃபோன் ஒர்க்ஸ் குட் ஆஸ் ஐ பாட் 12 GB வேரியன்ட். ஐ ஆல்வேஸ் யூஸ் 4 to 144 ரெஃப்ரெஷ் ரேட்டு இன் மை மொபைல். ஃபார் மீ இட் கிவ்ஸ் மீ 6 to 7 hours of SOT எவ்ரி டே. சம்டைம் இஃப் ஐ ஒன்லி வாட்ச் மூவிஸ் ஆர் அனிமே, அது ஒய்ஃபை இல்லைன்னா 9 hours SOT வருது. ஆஸ் யூ மென்ஷன்ட் இட் ஹேஸ் நெட்ஒர்க் இஷ்யூ. ஐ எம் யூஸிங் ஜியோ, bought this mobile for 5G, but currently I forced to 4G mode for better calls and network. After Android 16 update, phone works smooth but has slight heat warm issue. Meta apps யூஸ் பண்ணும்போது அண்ட் யூடியூப் வந்து ஒரு 1-2 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணா. ஐ எம் வாட்சிங் யுவர் வீடியோஸ் இன் ஃபார் ஆல்மோஸ்ட் 1 hour, ஸோ இட் ஹேஸ் ஸ்டார்ட் ஸ்லைட் ஹீட் இஷ்யூ. யூஸிங் மொபைல் வித் பேக் கேஸ் அண்ட் இஃப் ஐ லாக் த ஸ்க்ரீன் ஆஸ் ஐ லிசன் டு பாட்காஸ்ட், இட் கூல்ஸ் டவுன் இன் 3 to 5 minutes. So for me, I am okay for the deal. And in the deal, I am okay. My opinion would be, if anyone wants to buy Moto mobile, I will mainly suggest them to go for 12 GB or a high-end model. Mostly 8 GB variant gets the issue. Enna the board, our phone dead, rebooting idellame. It has bug, but in day-to-day use, I does not notice much. Maybe I used to adha kala pokla na use panni adukku palagitam pola irukku. One worst thing வந்து camera app, but in Android 16 they made changes. Still stutter இருக்கு. ஸ்லைட் ஸ்லகிஷ்னஸும் இருக்குது க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த ஆப்பில். ஒன் மோர் பக் ஐ நோட்டிஸ்ட் என்னென்னா, டச் டு வேக்கப். சம்டைம்ஸ் அது ஒர்க்கே ஆகிறதில்ல. அன்லாக் ஒன்ஸ் அண்ட் தென் ஆஃப்டர் 2 seconds இட் வில் லாக் தென். ஸோ இட் வில் ஒர்க்கு. ஸோ லாக்கு நீங்களே பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட் ஒன்லி ஃபார் மீ. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை என்ன மறக்காமல் சொல்லுங்கள். ஆஃப்டர் Android 16 சார்ஜிங் ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிருக்கு. லைக் ஏர்லியர் 30 to 40 minutes சார்ஜ். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், Edge 50 Fusionல சார்ஜிங் மட்டும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸ்பீடு இப்போ 1 hourலேருந்து 1.25 மணி நேரம் ஆகுது. கேமரா 7 out of 10 வித்தவுட் ஜிகேம் ஆப் இந்த ஸ்லகிஷ்னஸ்ஸு. ஜிகேம் போட்டிங்கன்னா 8 out of 10 கொடுக்கலாம். சவுண்டு 9 out of 10 கொடுக்கலாம். கேமு கேஷுவல் கேம்னா 7 out of 10. ஹெவி கேம் ஆடுறதா இருந்தால் 0 out of 10.
நான் கேமர்ஸ்க்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். டிஸ்பிளே 10/10, அந்த கர்வ் டிஸ்பிளேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. நெட்ஒர்க் 7/10. ஐ எம் ஃபோர்ஸ் டு யூஸ் 4G, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட் வில் ஒர்க் லைக் 3G 11 PM பில்டு 10/10. நான் இந்த மொபைலை நிறைய தடவை கீழே போட்டுட்டேன். அதை பெட்லேருந்து ஒரு 3லேருந்து 4 தடவை கீழே போட்டுருக்கேன். எல்லாமே மோட்டோரோலா அது ஃபுல்லாகவே அப்படி தான். ஆனாலும் ப்ரோ நேரம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் தான் சொல்கிறேன். ஓரளவு தாங்கியிருக்கேன். ஆமாம். ஸோ பெரிய அளவில் ஸ்க்ராச்சஸோ கிராக்கோ எதுவுமே இல்லை. ஸோ ஒரு டென்ட்டு ரைட் சைடு ஃப்ரேமில் மட்டும்தான் இருக்குது. ஓவராலாக 8/10 ப்ரோ, 25,000 நான் வாங்கினேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த ஃபோன் எனக்கு ஓகே, இதுதான் நமக்கு தேவை. எனக்கு ஓகே, இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு சில பிரச்சனையை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வேற ஒரு சில நீட்ஸ் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணதில்லை, நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவர் யூசேஜுக்கு நல்லா இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதை தெளிவாக சொல்லியிருக்காரு டீட்டெயிலாக. நிதின் வினேஷ் ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் S25 ஒரு 8 மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். நான் நல்லா இல்லை ப்ரோ. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்கிறாரு. படிச்சு ட்விட்டர் பக்கம்லாம் போயிட்டு வந்தால் எப்படி நல்லா இருக்க முடியும்? அமேசானில் போயிட்டு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினது தான் குத்தம். ஆமாம், இப்போ ரிட்டர்ன் வாங்கிட்டு போனா. இப்போ தான் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிருக்கான். எடுத்துகிட்டு போது வந்தாங்க, பொருள் வந்துச்சு. ஏஎன்சி வேலை செய்யல, சரியா வேலை செய்யல, டேமேஜ்னு போட்டோம். ஏஎன்சி சும்மா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அடுத்து என்னடா ஒன்று கொண்டாந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அவனே சொல்லிட்டு போயிட்டான். இல்லை நீ கொடுக்கவே இல்லையா, நானும் வெளில போய் டார்ச்ல அடிச்சு பார்த்தேன். அந்த பீதியிலே வச்சிருப்போம். வெளில போய் டார்ச்ல அடிச்சு பார்த்தா அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் கேட்டான், எந்த நாயும் வரலடா அப்படின்றான். அது வந்து மதிக்கவே இல்லை. என்ன பாரு, உரமா போயிடல சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சி வச்சுருவாங்க. சரின்னு உள்ள வந்துட்டேன். அப்புறம் இப்போ ரிட்டர்ன் போட்டேன், வேற வழி இல்லாமல். ஐயா வந்துட்டு நான் அமேசான் பேசிக்ஸில் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சேன். மத்தியா அது என் தப்பு தான். ஹிட்டார் மிஸ் தான். ஆமாம் ஆமாம், இனிமேல் நான் வாங்க மாட்டேன், பிராண்டடே வாங்கிக்கிறேன். S25 ஒரு 8 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா நான் வந்து iPhone 15 ஒரு 3 மாசம் முன்னாடி தான் வாங்கினேன். iPhone 15 கேம் வித் iOS 18 வெர்ஷன் ப்ரோ. நான் iOS 18ல யூஸ் பண்ணுறப்ப செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்புறமா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு நாள் போனேன். அவன் 15+ல 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினான். ஆனால் இப்போவும் அப்டேட் இருப்பான் போல. அப்புறமா நானும் 26க்கு அப்டேட் பண்ணிட்டேன். நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல் ப்ரோ. பட் 26ல செம லேக் இருக்கு. ஐ ஹேட் இட் ப்ரோ அண்ட் ஐ கேம் டு டெல்லி டு டூ சம் கோர்ஸ். இங்கே சும்மா ஒரு மொபைல் கடைக்கு போகிறேன் ப்ரோ, 26 சீரீஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். லாஸ்ட் வீக் ப்ரைஸ் ட்ரைப் ஆகிடுச்சு, எதுனா 72Kக்கு தரேன்னு சொன்னாங்க. அப்புறமா நான் S25 அல்ட்ராக்கு போகலான்னு பிளான் பண்ணேன் ப்ரோ. I have planned to sell my S25 and iPhone 15. I asked them to 80K bro, but my box was in my home. கொரியரில் அவங்க 1500 கேட்குறாங்க, தமிழ்நாடு டு டெல்லிக்கு. அப்புறமா கேஷிஃபைல ட்ரை பண்ணேன் ப்ரோ. iPhone 15 29Kக்கும் என்னன்னு சொன்னா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்பா சரி, சும்மா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் ப்ரோ, செல் மொபைல் ஆப்ஷன்ஸில் கொடுத்தேன். அதுலேருந்து ஆர்டர் போட்டேன். பாக்ஸ் எல்லாமே 75 சொன்னாங்க, பாக்ஸ் இருந்தால் 77 சொன்னாங்க. சரின்னு நான் அவங்கக்கிட்ட 75க்கு கொடுத்துட்டேன். அப்புறமா S25 அல்ட்ரா ஒயிட் கிளியர் கலர் 256GB வாங்கினேன். சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ, இட் ஃபீல்ஸ் லைக் வெரி ப்ரீமியம். I am a mobile compact user bro, since I am using S22, S23, S24, iPhone SE1, SE2, iPhone 11, iPhone 12 and இப்போ 13 mini, இது S25 Ultra அப்படின்னும் போது இட்ஸ் வெரி குட் ப்ரோ. ஐ வாஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு. S26 Ultra 1,10,000க்கு இருக்குது, நீங்கள் அது வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. 26 Ultraவே. ஆனால் அது கர்வியாக இருக்கா, எனக்கு பாக்ஸி டிசைன் தான் ப்ரோ பிடிச்சிருக்கு. ஸோ ஐ சூஸ் S25 Ultra. ஐ மிஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஃப்ரம் த ஐஃபோன் ப்ரோ. நம்ம வால்பேப்பரை செலக்ட் பண்ணுறப்ப எக்ஸ்பேண்ட் வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து எனக்கு ஃபுல்லாக பிளர் பண்ணி அந்த ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதை நான் மிஸ் பண்ணுறேன் சாம்சங்கில். இதுலேயும் பிளர் ஆப்ஷன் தான் இருக்குமே. நம்மளுக்கு குட் லாக் சொல்லி கொடுங்க. குட் லாக்கில் பண்ணலாம். நீங்கள் குட் லாக்கில் போயிட்டு நீங்கள் இந்த கட் அவுட் வைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் டெல்மி இஸ் தர் எனி ஆப்ஷன் இருக்கு குட் லாக். ஐயோ அந்த மாடல் அது பேர் என்னது, நிறையா இருக்கும் ப்ரோ. வால்பேப்பர் கஸ்டமைசேஷன் அது. ஆமாம், அது நீங்களே வால்பேப்பர் நீங்களே கிரியேட் பண்ணலாம். நீங்கள் குட் லாக் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் இருக்க எல்லா மாடியூலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கரெக்ட், அவ்வளோதான். ஒண்டர்லேண்ட் சாரி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன் ப்ரோ. ஐ ஃபீல் யூ கைஸ் வேர் டெல்லிங் த ஃபேக்ட் அண்ட் ரியாலிட்டி யூசேஜ் ஆஃப் ஆல் த மொபைல்ஸ் ப்ரோ. ப்ரௌட் ஆஃப் யூ. நன்றிகள் ப்ரோ. கீழே தீபக் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாம்சங் கேலக்ஸி S25 மொபைல் நல்லா இருக்குமா ப்ரோ, வாங்கலாமா, ஸ்க்ரீன் ஆன் டைம் சொல்லுங்கள், சார்ஜ் ஆக எவ்வளோ டைம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கும் எங்கள் ஆள் வந்து ரிப்ளை போட்டிருக்காரு. S25 பரவாயில்ல ப்ரோ, சார்ஜிங் டைம் 1 hour ஆகிடும் ப்ரோ. ஸ்க்ரீன் ஆன் டைம் வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு வந்து 3 to 4 hours கிட்ட வருது ப்ரோ. பட் வெளில எடுத்துகிட்டு போனால் 3 hours வரதே பெருசு ப்ரோ. நான் 4G தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா லொக்கேஷன்லாம் ஆஃபில் தான் இருக்கும் ப்ரோ. நான் 2 மொபைலுமே வச்சு இருந்ததுனால பெருசாக எனக்கு அது அவ்வளோ தெரில.
பட் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் S25க்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் S25 அல்ட்ராவோ S24 அல்ட்ராவோ இல்லை 26 அல்ட்ராவோ போய்க்கலாம். இட் வில் பி பெட்டர். நான் அல்ட்ரா யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது பாருங்க. அதனால தான் ஒரு ஜாலியாக அல்ட்ரா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஹோப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஹாய் சிவா ப்ரோ. ஹோப் அப்படிங்கிறவர் வந்து ஹாய் சிவா ப்ரோ. ஹோப் கௌதம் ப்ரோ அப்பப்போ கமெண்ட் பண்ணுவார் ஹோப். ஓகே, பிரகதீஷ் அதான் ஒரு பேர். ஐ ஹவ் பீன் யூசிங் த iQOO Neo 10R since October 8, 2025. It's been almost 6 months now. So sharing my honest user review. Before this, I was using Apple iPhone 14. Wow. And I got the green line issue on the display. Service center quoted around 25,500 for a screen replacement. Correct. Which I also mentioned earlier in your channel. So increased. So instead of spending that amount, I decided to buy iQOO Neo 10R. ஏன்னா 12-26 அந்த டைமில் ஒரு எல்லாமே ஆஃபர்லாம் வச்சு வாங்கினாருன்னா எங்கேயோ கம்மியாக வருமே. கரெக்ட். ஸோ அதனால நான் ஆரிஜின் வாய்ஸ் வேறு வருதுன்னும் போது நான் வாங்கிட்டேன் பர்ஃபார்மன்ஸ்க்காகவும். ஐ கேம் டு நோ ஃப்ரம் யூர் சேனல் அண்ட் அதர் சோர்ஸ் தட் இட் வுட் பி ரிலீஸ்ட் இன் இந்தியா அரௌண்ட் டிசம்பர். அண்ட் ஐ ரிசீவ்ட் த அப்டேட் இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர். I am not a camera focused user and I was always aware of that Neo 10R வந்து ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபிக்கான ஃபோன் கிடையாது. ஸோ கேமரா ஒரு மேட்டராகவே நான் யோசிக்கலன்னால அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சாலிடாக கண்ணை மூடிட்டு போயிட்டாரு. However, my main issue was the battery. ஏன்னா 6400 mAh பேட்டரி இருந்தாலும் அது வந்து எனக்கு 4500லேருந்து 5000 மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் ஹெவி யூஸர் தான். 8லேருந்து 10 மணி நேரம் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் டெய்லி வந்துடும். பேட்டரி கொஞ்சம் வேகமாகவே ட்ரெயின் ஆகிற மாதிரி தோணுச்சு. அப்டேட்டுக்கு அப்புறமா பக்கு ஃபிக்ஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எதுவுமே பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. ஐ ஹவ் ஆல்சோ நோட்டிஸ்ட் அக்கேஷனலி ஸ்டட்டர் லேகு ஸ்லைட் பர்ஃபார்மன்ஸ் ஹிக்கப்ஸ் இதெல்லாம் பார்க்குறேன். இட்ஸ் நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட்டு, பட் இது வந்து நான் அப்பப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இதை நான் வந்து 12 GB ரேம் மாடலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. 12 GB ரேம்லலாம் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமாம். ஹவெவர் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா 3000-2000 கொடுத்து வாங்குறோம். I am quite happy with the phone for the price I paid. Recently, I've been thinking of upgrading this phone. வித்தாலும் அதே ரேட்டு போகிற சான்ஸ் இருக்கு ப்ரோ. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆட்கள் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. அதான் போட்டிருக்காரு. I'm Clashify and Amazon. I'm getting an exchange value of around 19,500 including offer. With some Vivo phones அடிஷனலாக ஒரு 4000 வேறு ஆட் ஆகுது. நான் விவோ தான் சொல்கிறேன். ஒருத்தர் இதுல இருந்து X300 போயிட்டு வாங்கின ரேட்லேருந்து 750 எக்ஸ்ட்ரா கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு மச்சான். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து வந்து என்னன்னா, ஸோ தட் எஃபெக்டிவ் வேல்யூ வந்து ஒரு 20லேருந்து 22,500 வருதான் இப்போ. while exchanging with V70 series. Okay. Considering I have used the phone for almost 6 months, the depreciation of around 6,000 feels reasonable for me. Probably because of the current situation. Okay. So now I am a bit confused. Is this a good time to exchange the phone and upgrade? I am considering options like 13R, S24 FE, 15R. EMI la dhaan poraran. I am your subscriber since 100 days. I bought most of the phones devices based on your suggestions. That is F62 Neo 10R, Nord Buds 3 Pro. I will share my opinion. I share my OnePlus service center experience Nord Buds 3 Pro க்கு நான் நியூ கமெண்ட் போட்டிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ, இது நல்ல ஃபோன் தான். அவர் வந்து 13R போனாலே போதும். எஸ், 13R போனால் இப்போ 38,000 37,000 வாங்கிடலாம். ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் போட்டு 35 கிடைக்குதான் அது ஆஃபரில். இது சொல்ல மாட்டேங்க, இன்ஸ்டாமார்ட்ல 32,000 33,000 வாங்கிக்கிறாங்களா? சாரி, செப்டோ. இந்த இ காமர்ஸ்ல ஆஃபர் நல்லா வருதுங்க. இன்னும் அந்த K13 18K தான் போயிட்டு இருக்குது. எல்லாரும் இன்ஸ்டாமார்ட்ல ஜாலியாக வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம விக்கி அவங்க ஃபேமிலிக்கு வாங்கியிருந்தானே, முடிஞ்சா 512 GB பாருங்க. ஆமா, என்னது ப்ரோ இது? வாங்கிருங்க. இல்லை, என்ன பார்த்தா சிரிப்பாக இருக்குதா என்ன ரங்க? இல்லை, இது வாங்கிருங்க. இது சூப்பர் ப்ரோ ஆக்சுவலாக. ஆனால் ரேட் அதிகம். நாமளே தாராள ப்ரோபோவாக கொடுத்தோம் அப்பயே. என்னன்னா இந்த ரேட் சொல்கிறீங்க? வாட் இஸ் திஸ்? Find X7 Ultra சொல்கிறோம். நல்ல ஃபோன், ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா 16E காமிச்சு வாங்கிருங்கிறார். 16E, ஆமாம், ஒரு ஷீப் சிவால. ஷீப் சிவா நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து வந்து வெங்கடேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, டு பி நோட்டட் பை கௌதம் ப்ரோ. வெங்கடேஷ் ஹியர் ஃப்ரம் த டுட்டிகரின் வித் 2 குட் நியூஸ். கௌதம் ப்ரோ அண்ட் சிவா ப்ரோ அண்ட் ஆல்சோ வித் 1 பேட் நியூஸா? என்னது இது? சரி, ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ். பாரத் கேஸ் வீட்டுக்கு 2nd April புக் பண்ணேன் ப்ரோ. 7th April யுவர் சிலிண்டர் இஸ் அவுட் ஃபார் டெலிவரின்னு மெசேஜ் ரிசீவ் ஆச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் டே 8th April ஐ ரிசீவ்ட் அ மெசேஜ் தட் யுவர் சிலிண்டர் இஸ் டெலிவர்டா. ஓகேன்னு வீட்டில் கேட்டால் வரலன்னு சொல்கிறாங்க. நான்
ஃப்ரண்ட் டிக்கெட்டில் தூக்கி போட்டு போனேன் அப்படின்னு போல. நானும் ஓடிபி சொல்லலை. தென் என்னாச்சுன்னு ஏஜென்சி கால் பண்ணால் லத்தாச்சிக்காக பேசுகிறானுங்க ப்ரோ, நோ ப்ராப்பர் ரிப்ளை. சிலிண்டர் டெலிவர் போடுற ஒரு நம்பர் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கால் போச்சு, தென் சுவிச் ஆஃப். ஐ ஃபீல் லைக் ஹீ சோல்ட் இட் அவுட் சைட் ஃபார் அ கிரேட்டர் சம். So that he denied my call. Then I left my father to contact the agency as he was a police officer. முடிஞ்சு. அருமை. He just called them so that the cylinder received today. Then I can't understand what is the purpose of OTP. வேற லெவலு. சரி, அப்பாவுக்கு ஒரு சல்யூட்டை போட்டோன்னு சொல்லுங்க. செம மாசு. இப்போ என்ன மேட்டர்னா ப்ரோ, இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. கரெக்ட் தான். எப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க இப்போ ரோட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த ரோட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன ஃபீல் ஆகும்னா, ஏதோ ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு தோணும். இவர் இருக்காரு, இவரை வச்சு நம்ம கேட்டு போவோம், நம்ம ரோட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பார்க்கலாம்டா அப்படின்னு. ஸோ நம்மளோட அப்பா இருக்கிறனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தெருவில் யாருக்காவது சிலிண்டர் வரலாம் ட்ரை பண்ணியிருக்காரு, ஓவரா பண்ணான்னு இருறா நானே முடிக்கலான்னு பார்த்தேன், உனக்கு எங்கள் அப்பாட்ட. ஆமாம், நான் வந்து அந்த இதில் ஒரு கேம்லலாம் பாஸ் வராரு, சண்டை போடுறோம், ஃபைனல் பாஸ் வருவார், போலீஸ் வீட்டுக்கே வா செத்தனா நீ, டேரெக்டாக ஃபைனல் பாஸ் தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் எவ்வளோ கேவலமாக இருக்காங்களே பாருங்களேன். கான்டெக்ட் என்ன, நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது. இப்போ உங்களுக்கு நடந்தனால என்னாச்சு, நீங்க இப்படி கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆடிட்டீங்களா, பக்கத்து வீட்டுக்குலாம் இப்போ சேஃபா போகும். ஆமா, ஏன்னா யார் எந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, விளையாண்டு தான் வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு நேரில் போய் ஏறி ஏற்றி விட்டா முடிஞ்சிடும். நவ் ஃபார் த குட் நியூஸ், ஆஸ் பர் கௌதம் சஜஷன் ஐ சேஞ்ச் மை மதர்ஸ் ஜியோ சிம் இன்டு ஏர்டெல். குட் நியூஸா, தேங்க்ஸ். Now the network as well as the call were பக்கா. My mother was happy. Context அம்மா ஹாப்பியா இருந்துச்சு. ஓ A25 யூஸ் பண்றாங்க, அதுல வந்து அது புலம்பி இருந்தாரு ப்ரோ. ஏர்டெல் போட்டவன மாதிரி ஏன் ஒழுங்கா வரல அப்படின்றாரு. அந்த உங்க ஏரியாலயும் இருக்கும், ஜியோவும் ஒரு சப்பானி தான் ப்ரோ. இப்படியே போச்சுன்னா ஜியோவுக்கு வந்து அதான் டிக்ளைன் ஆயிருச்சுன்னு சொல்லி படிச்சீங்க. ஆமா, திரும்பி டிக்ளைன் தான். ஆமா, அப்ப சரி கொஞ்ச நாளைக்கு கீழே போலான்னு இருக்கோம். ஐபிஎல் நடக்கிறதுனால நாங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி 9 டீமுக்கு ட்வீட் போட்டு டயர்ட் ஆயிட்டேன். ஆமா, அதனால நாங்க அத கான்சென்ட்ரேஷன்ல இருக்கோம். இல்ல சம ஃபன் ப்ரோ. அவன் சிஎஸ்கே எவ்வளவு சப்பானியா நினைச்சிருந்தானா அதுக்கு மட்டும் கொடுக்காம இருந்திருப்பான். ஆமா, 9 டீமுக்கும் ஜியோ பார்ட்னர்ஷிப் இருக்கு போல. என்னைக்குமே எனக்கு எதிரி தான். அப்படி என்னடா பண்ண? ஓ ஏர்செல். எஸ், அதனாலயா சிஎஸ்கே வந்து நீ தப்பு பண்ணிட்ட, அத நான் மறக்கவே. இப்போ ஆனா சிஎஸ்கே விஐ. ஆமா, பார்த்தேன். வேற யார்ட்டையும் விஐ கிடையாதா? அப்ப விஐ இல்லன்னு நினைக்கிறேன் நான். விஐ யார்ட்டையும். ஓ, அப்ப இந்தியாலயே விஐ வந்து இவன்ட்ட மட்டும் தான் இருக்கா? டேய், அது சப்பானி டீமா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எனக்கு பெருமையா இருக்குடா. ஏன்னா விஐ நல்லா ஒர்க் ஆகும். நல்லா இருக்குடா, அந்த நெட்வொர்க் நல்லா இருக்கு. நீ வந்து ஊருக்குள்ள இருக்கிற மீதி 9 டீமையும் வச்சு ஏமாத்திட்டு இருக்க. விஐ வந்து இப்போ ரீசெண்டா நம்ம நண்பர்களோட ஃபீட்பேக்கே அவ்வளோ பாசிட்டிவா இருக்கு. ஆனா நீங்க வேற விஐ வச்சுட்டு எல்லாரும் பாராட்டி தள்ளுறாங்க. பரவாயில்ல, ஒரு சப்பானி டீமுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. அங்க என்னன்னா கும்தா டீம்னுலாம் சொல்லிட்டு கடைசியில காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜியோவை வச்சு. இதுல நீ துரேந்தர் படத்தோட கம்பேர் பண்ற. அவ்வளோ பெரிய ஆளாயிட்ட நீ. நெட்வொர்க்கே இல்லடா, உன்னை நம்பிலாம் நாளை பின்னா அங்கே யாராவது துரேந்தர்ல மாதிரி பாகிஸ்தான்ல போயிட்டு ஜியோவை நம்பி உட்காந்துருந்தா என்ன ஆயிருக்கும் எனக்கு? பேட்டரி ஃபோன் ஆஃப் ஆயிரும். அது ஆஃப் பண்ண எடுத்து பார்த்து காலே போகாது. இல்ல போன் ஆஃப்ல இருக்குமா? போனே ஆன்ல இருக்கட்டும், காலே போகாது. எக்ஸ்க்ளமேஷன் வரும் எப்பயுமே, ஆல்வேஸ் ஸ்டே எக்ஸ்க்ளமேட்டட். அது மோட்டோ ஃபோன்ல போட்டு சூப்பர் காம்பினேஷன். துரேந்தர் மாதிரி நாங்க இந்த இது மிஷன்ல இருப்பாங்க, டக்குன்னு கால் பண்றாடி, இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல குண்டு அடிக்க மாட்டா. ஆமா மச்சான், கால் போக மாட்டேங்குதுடா. ஆமா, என்னடா எல்லா நெட்வொர்க் எடுக்குது இந்த சனியாடு. எக்ஸலமெண்ட்ரி காட்டுதுடா. இதெல்லாம் பெருமை வேற. சரி, உன்னையெல்லாம் வந்து பார்க்குறேன். சரி, அப்புறம் வந்து மை புலம்பல்ஸ் அண்ட் நாய்ஸ் ஏர்வேவ் நெக் பேண்ட் கேம் டு அன் எண்ட். ஐ ஜஸ்ட் சென்ட் த நெக் பேண்ட் 4th டைம் டு ரிப்பேர். ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் அண்ட் கன்டினியூஸ்லி மெயில் டு தம் டெய்லி தட் ஐ எம் டிஸாட்டிஸ்ஃபைட் அண்ட் டிசப்பாயிண்டட். சென்ட் பண்ணிட்டேன். yesterday 9th of April I received a nice parcel. I opened with no interest, but after I got a sealed new neckband, same model and same color, airwave neckband, olive green color. Context என்னன்னா, நான் அடிச்ச மணி யாருக்கு கெட்டதோ இல்லையா அந்த நாய்ஸ் சர்வீஸ் சென்டருக்கே கெட்டுருச்சு. சூப்பர், பரவாயில்ல, எங்க ஆளுக்கு நல்லது நடந்திருக்கு. ஓகே, குட், சந்தோஷமா இருக்காரு. பேட் நியூஸ்லயும் ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருச்சு, தப்பிச்சிட்டார் தலைவர். சிலிண்டர் தான் பேட் நியூஸ். ஆமா, ஆனா அது பேட் நியூஸ். எப்படின்னா நடந்தது பேட் நியூஸ், ஆனா நீங்க எல்லாருக்குமே விடிவெள்ளியா மாதிரி அந்த ஏரியாக்கே இப்போ பயம் வந்திருக்கும். இனிமே அவனாவது பிரச்சனை டெலிவரி பண்றா வீட்டுக்கு அப்படின்னு. ராகவேந்திர பிரபு அப்படின்னு நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ரியல்மி GT6 9 months யூஸ் பண்றேன். லேட்டஸ்ட் ரியல்மி Y7ல ஆண்ட்ராய்டு 16 அப்டேட்டுக்கு அப்புறமா V500 அது வெர்ஷன் 500ல ஃபோன் அயன் பாக்ஸா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வெதர்னாலையும் இருக்குமோ, சரி ஓகே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ, லைட்டா மாடரேட் யூசர் தான் ப்ரோ. நான் ஹைரஸ் ஆடியோ பவர் ஆம்ப்ல கேட்கலான்னு பார்த்தா ப்ளூடூத் ரியல்மி அது அப்படிதான் இருக்கு. ப்ளூடூத் ரியல்மி பட்ஸ் ஆர் 6ல யூஸ் பண்ணேன். டெலிகிராம் எக்ஸில், சம்டைம்ஸ் மெட்ரோ லிஸ்டில், எக்கோ நைட்லியில்
மியூசிக் எக்கோ நைட்லின்னு ஒன்று இருக்கா? எனக்கு தெரியாது ப்ரோ. அமேசான் எக்கோ தெரியும், எக்கோ நைட்லின்னு என்னன்னு தெரியலையே. சரி, அதுலயும் கேட்பேன் அப்பப்போ. யூடியூப் ஃப்ளோ ஆப். ஐயா எத்தனை ஆப் ஐயா யூஸ் பண்றீங்க? வச்சிருக்காங்க. அப்புறம் டெய்லி ஒன் டைம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ப்ளே பண்ணுவேன் ப்ரோ. இன்டோர்ஸ்ல ஒய்ஃபைல தான் ப்ரோ இருக்கு. 44 to 48 டிகிரிஸ் போதா? ஒன் டைம் ரீசெட்டும் பண்ணேன் ப்ரோ, சால்வ் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ரீஜன் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தேன், இருந்து ஆர்யூ மாதிரி ஸ்டில் நோ ப்ராப்ளம். ஸ்டில் சேம் ப்ராப்ளம். கேமரா, பேட்டரி பேக்கப் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. யூஐ ஸ்மூத்தா இருக்கு, பட் யூஸ் பண்றப்ப எல்லாம் ஹீட் ஆகுது. ஐடில் டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா 38ல 39 இருக்கு. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ரியல்மி. இப்படி யூஸ் பண்றதுக்கு டவுன் கிரேட் பண்ணிடலாம்னு Android 14 டவுன் கிரேட் பண்ணிட்டேன். சர்ப்ரைசிங்லி அவுட் ஆஃப் த டவுன் கிரேடு இனிஷியல் 2 டேஸ்க்கு ஹீட் ஆச்சு 40 டிகிரிக்கு. அதுக்கப்புறமா டிவைஸ் ரொம்பவே கூலாக ரன் ஆகுது ப்ரோ. டவுன் கிரேட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது ஸ்பீக்கர் சவுண்ட் அண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. கேமரா ரொம்ப பெட்டரா இருக்கு. பேட்டரி பேக்கப் இஸ் வே மச் பெட்டர். கம்பேரிட்டிவ்லி Android 16ல கேமரா 3 out of 10னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 out of 10. எப்படி? ப்ளஸ் வீடியோ ரெக்கார்டிங்லேயுமே லேக் இல்லை. Android 16ல 1 day வரும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் கூட Android 14ல நல்லாவே 1.5 daysலேருந்து 2 days வரைக்கும் யூஸ் பண்ண முடியுதான். டவுன் கிரேடு பீஸ்ஃபுல் லைஃப், அதான் ஆஃப்டர் டவுன் கிரேட் பீஸ்ஃபுல் லைஃப். டவுன் கிரேட் வெர்ஷன் இந்தியன் தான், எந்த வேறு ரீஜனுக்கும் நான் ஸ்விட்ச் பண்ணலை. மிஸ்டு திஸ் நைரா லான்ச்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த ரியல்மி யூஐ அண்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் கலர் ஓஎஸில் நேவிகேஷன் ஜெஸ்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. சரின்னு 3 button நேவிகேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதுலேயும் அப்பப்போ ஹோம் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிஸ்டம் லான்ச்சரை கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் ஓப்போ ரியல்மி ஒன் ப்ளஸில் இவனுங்க வேணும்னே இப்படி பண்ணுறானுங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்னது இது நேவிகேஷன் ஒர்க் ஆகலை? எக்கோ நைட்லின்னா என்னன்னு பார்த்து எக்ஸ்டென்ஷன் பேஸ்ட் மியூசிக் பிளேயர் ஆப்பான். ஜாலி தான். ஆமாம், ஸ்ட்ரீம் மியூசிக் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், எல்லா சோர்ஸில் இருந்தும் ஒரே இதில் எடுத்துக்கிறதான். ஜாலி தானே? அதுதான் எக்கோ நைட்லி. சரி, எங்காலும் ஜாலியாக இருந்தாருன்னா. ஏன்னா இப்போ தான் கேள்விப்படுறாங்க. என்னது இது? ஸ்ரீநாத்ங்கிறவர் வந்து OnePlus 13 ரிவ்யூ ஃபஸ்ட்டு ஜோக்கர் இமேஜ் போட்டிருக்காரு. ஐ பிளே பிஜிஎம்ஐ லைக் 6 hours கன்டினியூஸ்லி. ஐயா 6 மணி நேரத்துக்கு பிஜிஎம்ஐயா? நாங்கள்லாம் வந்து அதுவும் 120 FPS 20 to 30 milliseconds 5G ஜியோ. ஒன்லி வெரி ஸ்லைட்லி வார்ம் தான் ஆகுது, பட் ஜென்சன் இம்பேக்ட் விளையாடும் போது எனக்கு வார்ம்னஸ் கொஞ்சம் அதிகமாகுது போல. கிராஃபிக் ரொம்ப இன்டென்சிட்டி. அது 9 to 10 hours 5Gல யூடியூப் மூவி எல்லாம் பார்க்கும்போதும் 80லேருந்து 12% வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காராம். 100%னா தட் மை OnePlus 13ஓட பேட்டரி ஹெல்த் வந்து ட்ராப்டு ஃப்ரம் 100 to 99% 9 monthsக்கு அப்புறம். ஸோ கரண்ட்லி 99%ல 11 months ஓல்டு. ஐ சார்ஜ் த ஃபோன் டு 80% ஒன்லி பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி கிவன் 1 day heavy task without stressing the battery. So note, if you want to extend the battery life, always go for 80%. பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 80 is equal to dead already after 3 hours. Just for fun. I will game while charging, it will reduce charging cycle. ஆமாம், அது வந்து எப்படின்னா ப்ரோ, சார்ஜரை மாட்டி வச்சுட்டு பைபாஸ் சார்ஜிங். ஆமாம் ஆமாம், அதுதான் இப்போ நிறைய ஃபோன்ஸில் வந்துருச்சு. ஆல்சோ மை ஜியோ eSIM இஸ் த பெஸ்ட்டு ஃபார் மை நீட்ஸ். எப்பயுமே 5Gலேயே இருக்கும் எங்கே போனாலுமே. காலேஜ், ஹோம். இவருக்கு வந்து எக்ஸ்க்ளமேஷன் வரல போல். இன் அவுட்டிங் ராமேஸ்வரம் ஒரு 4 out of 4 4 out of 3 அப்படி வரீங்க நீங்கள். சிக்னல் எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒன் டைம் ஐ டவுன்லோடட் பிளாக் மெத்து இன் மை பிசி யூஸிங் ஹாட்ஸ்பாட்டு. 147 GB 37 minutes அதுக்குள்ளே டவுன்லோட் ஆகிடுச்சான். 850 MBPS வரைக்கும் போச்சான் காலேஜில். அன்பிலீவபிளாக இருக்குது மொபைல் நெட்வொர்க். இல்லை, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸ்னாப்ட்ராகன் வரல. ஆல்சோ யூ ஆஸ்க்ட் இஃப் Wi-Fi plus game will reduce heat. Yes, it's true, but also no. In BGMI 5G very slightly warm, in Wi-Fi BGMI very slightly. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் ஜென்சன் இம்பேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5Gல 36 to 38, Wi-Fiல 32 to 34. பேசிக்கலி சேம் ஹீட் லைக் BGMI. ஓகே. ஆல்சோ there is a gem plan in Jio. I tell you recharge postpaid plan 449 and add 3 more numbers, total 4 numbers, add 150 extra. So now after GST 1064 தான் பில்லு. ஒருத்தருக்கு 266. ஆல்சோ திஸ் இஸ் மந்த் பிளானு, அன்லைக் 28. ஸோ ரெகுலர் பிளானு. ஸோ பேசிக்கலி யூ ரீசார்ஜ் 12th month இயர் இன்ஸ்டெட் ஆஃப் 13th month இன் அ இயர். ஸோ வெரி யூஸபிள், வேல்யூபிள். பட் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 4G டேட்டா வந்து 85 GB டு ஆல் 4 members இன் 1 month. பட் 5G வந்து அன்லிமிட்டடு. ஸோ 8 months யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 3 ஃப்ரெண்ட்ஸு பிகாஸ்
we get 5G always. 4G data will be 80 to 75 GB in the end of the month. ஸோ எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. மை ஃப்ரெண்ட், பட் யூ கேன் ஆட் ஒன் 4G யூசர் ஆல்சோ பிகாஸ் அவுட் ஆஃப் 85 GB 80 GB is going waste. So it's worth it. Like I said, I always joking other friends by their net speed because they will give 5G low signal, 4G அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் எனக்கு நல்லாயிருக்கும், ஆக்சிஜன் வைஸில் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் 4 or 3 சிங்கிள் மேன் ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்லி ஸ்விட்சிங் டு சிக்னலுக்கு சொல்கிறாரு போல். 4Gக்கு போயிடுமா ஃபுல்லாக இருக்கும்போது. இதை படிக்கவே இல்லை. என்னது காட் கிவ் மீ ஆக்சிஜன் ஓஎஸ் முடிச்சு விட்டாங்களாமே ஓஎஸ் கொடுத்து. இங்கே பாருங்க ப்ரோ. ஸோ எவ்ரி ஒன் கெட்ஸ் ஜெலசி, எஸ்பெஷலி ஐஃபோன். Because I done that, God give me oxygen OS version, update, finish my network. Now wherever 4x3 signal means it automatically switching to 4G. At full signal 4x4, but you will be tell it not a big deal. But I'm not worrying about 500 to 600 Mbps. It's killing my game. Like okay, not different in YouTube or anything other than downloading and gaming. Okay. சரி, ஆன்டி ரோல் பேக் இப்போ வந்து கொஞ்சம் 5G ஸ்டேபிளாக இல்லை, 4Gக்கு அப்போ போகிறது. ஆன்டி ரோல் பேக் வரை இவங்க பண்ணி வச்சிட்டாங்க. அவர் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்ததை வந்து அப்டேட்டில் முடிச்சு விட்டேன். யாரோ ஒருத்தர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான், அன்லிமிட்டெட் 5G வச்சு முடிச்சிடறான். 4Gக்கு மாறணும். அப்புறம் அந்த 85 GB 4 பேர் நீங்கள் அடிச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. ரொம்ப ஓவராக பேசினா. ஆமாம், கிரிக் அதானே. சரி, PRX NXVயா கூட இருக்கும் நண்பர்களே வணக்கம். நான் ரீசென்ட்லி OnePlus Nord CE5 வாங்கினேன். மை ப்ரீவியஸ் ஃபோன் வந்து Nokia C20+, which I used for 4 years. I bought this phone for 27K. இது என்னோட 10 days ரிவ்யூ. when it comes to display quality, I would give 10 out of 10. It is really outside யூஸ் பண்ணும்போது பக்காவாக இருக்குது. கேமரா இஸ் ஆல்சோ குட், போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் ஆர் குட், பேட்டரி பேக்கப் இஸ் எக்ஸலண்ட், சாலிடாக 1.5 daysக்கு வருது. சாஃப்ட்வேர் இஸ் அமேசிங் as well as Oxygen OS has good lot of good features. Gaming is also good. Play பண்ணது Asphalt 8, overall good solid phone. I would give 9 out of 10. I bought 8GB RAM, 256GB black color. One request, I wish to keep this at least for 4 years. What would be your suggestion to maintain? நல்லா ஜாலியாக யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். 100% சார்ஜ் போடுங்க, 20% வரும்போது திரும்ப சார்ஜ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் அதை யூஸ் பண்ணாலே போதும் ப்ரோ. மோர் தென் எனஃப். எஸ், யூ வில் என்ஜாய். ஓகே, ஸோ ஜாலியாக யூஸ் பண்ணுங்க ப்ரோ. அடுத்து சக்திவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சேலமில் எடப்பாடி இன்னைக்கு ஒரு வாட்டர்மெலான் ஃப்ரூட் வாங்கிட்டு என்னது அதுவே சூடாக ஸ்கின் கொதிக்குதான் டெம்பரேச்சருக்கு சொன்னீங்கல்ல. இல்லை ப்ரோ, இளநீ குடித்தோம் நேற்று சென்னையில், இங்கே செங்கல்பேட் பக்கத்தில். என்ன ப்ரோ 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க? அது ஒரு கொடுமை. அடுத்து என்ன, ஏன்டா சூடேற்றி தரீங்க, சும்மா தாங்கடா, வெயில் டெம்பரேச்சர். மொத்தம் சேலத்தில் எடப்பாடியில் வாட்டர்மெலான் வாங்கினதே உள்ள சூடாக இருக்கு. சூடுங்க, நடுவில் போயிட்டு வந்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. கஷ்டம்தான். அடுத்து மனோஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் எஸ்பெஸ் கம்யூனிட்டி அண்ட் உருமாட்டி ஃபேன்ஸ், ஆஸ் எக்ஸ்பெக்டட் வி ஹேவ் வேப்பர் சாம்பர் கூலிங் இன் 10A. ஸோ 9A மாதிரி அதுலேயும் இருக்குது. ஆமாம், இது ஒரே ஜாலி தான். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வேறு. அந்த இது போய் பார்த்தேன், நான் டயர் டவுன் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பெருசு வச்சுருக்கலாம் ப்ரோ. அதிலலாம் வச்சிரு, நம்பரில் வச்சிடாத, தேவையில்லை. சரி, நல்ல விஷயம் தான், எவ்வளோ பெரிய விஷயம். ஜெயதேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஹவ் பின் யூசிங் Pixel 10A and I'm loving it. New to Google, ready to compromise on Vivo OS charge. Experience is totally different from OnePlus 10T to Pixel 10A. Absolutely commendable. சூப்பர். ஸோ இது எல்லாருமே ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க, அதான் ஜோக்கு. ஸோ இவருக்கு வந்து செட் ஆகிடுச்சு, சந்தோஷப்படுறாரு. சாசா ஜா சரி அப்படின்னு இருப்பேன். அது யாருது? சரி, யாரும் வந்துட்டு போகுது. டாக்டர் நம்ம கிருஷ்ணா, ரைட்டு. யூஸிங் Realme XT since 2019. பயங்கரமான ஃபோனு. அப்டேட் ஸ்டாப் டேட் 2021. நிம்மதியாக இருக்கேன். உண்மைதான், ஃபோட்டோஸ் ஆர் ரிலேபிள் பட் கைண்ட் ஆஃப் ஸ்பாயில் டியூரிங் லாஸ்ட் அப்டேட், எஸ்பெஷலி வித் லிட்டில் ஹெல்ப் ஃப்ரம் த ஸ்னாப்சீட். ரீப்ளேஸ்டு ஸ்க்ரீனு கீழே போட்டிங்க. பேட்டரி பல்ஜாக இருக்குது, தேர்ட் பார்ட்டியில் மாற்றிட்டேன். ஐ ரெக்ரெட் நாட் கோயிங் ஃபார் த அஃபிஷியல் சர்வீஸ். அதுக்கு போயிருந்தாலும் பெட்டராக இருந்திருக்குன்றாரு. ஐ ஹவ் தாட் அபவுட் பையிங் எ நியூ ஃபோன் பட் த ப்ரைஸ் இன்க்ரீஸ் நெவர் ஃபெல்ட் ஒர்த் இட். ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் யூசிங் மை ஃபோன் வித்தவுட் அ கேஸ் and I'm enjoying it even more. All the new phones are getting boxy. My phone display is 6.4 inch. So called compact phones எல்லாமே இந்த காலத்தில் 6.32 inchல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். I never needed a 5G. எனக்கு வந்து 4G is enough. I have a 400 Mbps broadband connection at home. With all this new battery tech and why can't brands make a phone under 6 inch? We don't need a flagship processor or a camera, just
ஒரு நல்ல ஃபோன் 20,000 ரூபாய் கீழே ஒரு 6 இன்ச் டிஸ்பிளேல டீசன்ட் ப்ராசரோட கொடுத்தாலே போதும். பண்ணா போயிட்டான். அப்படி இல்லை ப்ரோ, கேட்டால் எல்லாருமே பெரிய டிஸ்பிளேல தான் நல்லா படம் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் பண்ணி ஏன் சேலம் கேட்டதுக்கு அதான் சொன்னாங்க ஃபீட்பேக். அடுத்து கலை என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் ரெட்மி நோட் 12 ப்ரோ யூஸ் பண்ணுறேன், 5G மொபைல் யூஸ் பண்ணுறேன் 3 இயர்ஸாக வித் டியூயல் சிம். பிரைமரி சிம் வந்து விஐ, செகண்டரி வந்து ஜியோ. ஆனால் செகண்டரி சிம்மாக தான் டேட்டா யூஸ் பண்ணுறேன். என்ன ஒரு என் ஊருக்கு வந்து கன்னியாகுமரி. ஆமாம், கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் பக்கம். இங்கே இப்போது செம ஹாட்டு வெதர் தான் இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக பேட்டரி லைஃப்பில் எந்த விதமான சேஞ்சும் தெரியலை. ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் இருக்குது. நான் மொபைலை அவுட்டோருக்கு அவ்வளோவா கொண்டு போக மாட்டேன். ஏன்னா ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறப்போ, ஸோ ஆஃபீஸ் இல்லைன்னா வீட்டில் இருந்தால் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃபீஸில் மொபைல் டேட்டா யூஸ் பண்ண மாட்டேன், ஒய்ஃபை தான். அங்கே மொபைல் நெட்ஒர்க்கு சூப்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். வீட்டில் ஜியோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். விஐ ரேஞ்ச் நார்மலாக தான் இருக்கும். நான் மொபைல் மினிமலாக தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பு, அதாவது வாய்ஸ் கால்ஸு ஃப்ரீயாக இருந்தால் தான் யூடியூப் பார்ப்பேன். மேக்ஸிமம் 5 hours எஸ்ஓடி கிடைக்கும். என்னோடய மொபைல் டிமென்சிட்டி 1080 SoCயோட இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்ளம் நான் ஜியோவில் ஃபேஸ் பண்ணினது இல்லை. விஐ அண்ட் பிஎஸ்என்எல்ல நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் நிறையா ஃபேக்டர்ஸ் அப்ளை ஆகும். ஏன்னா நான் சேஃப் சைடில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தேங்க்யூ ஆல் ப்ரோஸ். அவர் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா, நான் சேஃபர் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறார். தப்பிச்சிட்டார் அவர். இங்கே பாருங்க, எஸ்விகே வசந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, Moto 60 ஃபியூஷனில் February செக்யூரிட்டி அப்டேட் வந்துருச்சான். பண்ணதும் செம ஹீட்டு. ஃபோன் யூஸ் பண்ணாமல் வச்சா கூட ஹீட்டாக இருந்துச்சு. ஏப்ரல் செக்யூரிட்டி அப்டேட் வந்ததுக்கப்புறம் இப்போ செம கூலாயிருச்சு. அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு செம கூலாக இருக்குது. மோட்டோ ரெகுலராக அப்டேட் கொடுக்குறாங்க. இப்போது எனக்கு என்ன டவுட்னா, எட்ஜி 17 வச்சிருக்கிறது டிசம்பரில் இருக்குது அப்டேட்டு. ஆனால் சிக்னேச்சருக்கு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. அவர் எட்ஜி 60க்கு அப்டேட்லாம் ரெகுலராக வருதுன்றாரு. ஏன் 70 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? இருக்கிற அப்டேட்லேயே அது பயங்கர நல்ல ஃபோனாக இருக்கான் போல். அதனால் எதுக்கு அதான் பக் இருக்கு. பக்குலாம் இருக்க தான் செய்யும். ஆனால் யூஸபிளாக இருக்குது. ஹீட் அவ்வளோ ஆகலை அப்படி சொல்லுவாங்க. ஜாலியாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லுவாங்க. கூச்சமே இல்லை. அது இருந்தால் நான் எப்படி பொழப்பு நடத்துறது அப்படின்வாங்க. கேஸ் வேறு பண்ணணும். சரி, சிஜே அண்டர் நவீன் அண்டர் இந்த மோட்டோ எட்ஜி 15 5 years அப்டேட்னு சொல்லிட்டு இன்னும் Android 16 புஷ் பண்ணல. ஒரே வார்த்தையில் 5 years அப்டேட் ஆனால் வராது. கார்த்திகேயன் 7 Gen 4 ஒரு பாய்லர் ப்ரோ, ரெனோ 15 யூசர். 7 Gen 4 எனக்கு தெரிஞ்சு 7 Gen 4 யார் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப. இவ்வளோ தின்னாக இருக்கிற எட்ஜி 70லேயே அது வந்து ஏதாவது இன்டென்ஸ் டாஸ்க் கொடுத்தா தான் சூடாகுது. 5G டேட்டா ஆனில் இருக்கும்போது நான் வாட்ஸ்அப்பு அப்புறம் நார்மலாக டெலிகிராம் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். அப்போலாம் ஆகலை. 5G டேட்டா ஆனில் இருக்கும்போது கேமரா யூஸ் பண்ணால் தான் அந்த எட்ஜி 70 வந்து ஹீட் ஆகுது. நம்ம விஜய் தான் சரி, அவர் ஹாப்பியாக இருக்கார். அவர் சுவிட்ச் ஆஃபில் தான் யூஸ் பண்ணுறேன்னார். ஆமாம். கங்காதரன் ப்ரோ என்ன சொல்லிடுறேன்னா, ப்ரோ நான் மோட்டோ சிக்னேச்சர் தான் யூஸ் செய்கிறேன். மொபைல் கேமரா மாஸ் பண்ணுது ப்ரோ. லோ லைட்டில் ஆடியோ ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் இருக்குது. சொல்லுங்கள், ரிவ்யூ பண்ணிவிட்டு கொடுங்க ப்ரோ. ஐ எம் பிக் ஃபேன் ப்ரோ. இதோ இருக்குது ப்ரோ, நம்ம நண்பர் தான் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. நீங்களும் வச்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்றுன்னா, நான் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணேன். 4K 60 புஷ் பண்ணேன். அதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகலை ஃப்ரண்ட் கேமரா. ரியர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 4K 30 நல்லாயிருக்கு. நான் கொஞ்சம் டூ மச்சாக 60 வரைக்கும் கொண்டு போய் ரியர் கேமராஸ் நல்லா இருந்துச்சுங்க அதில் சிக்னேச்சர். அப்புறம் ரிக் நீங்கள் கெஸிங்கில் சொன்னாலும் ஃபேக்ட் ட்ரூத்து கான்செப்ட் கட் நெவர் கேர் ஃபார் தேர் கஸ்டமர்ஸ். அவங்க ஜஸ்ட்டு காசு வந்தால் போதும்னு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கானுங்க. காலும் சரி, வாட்ஸ்அப்பும் சரி, இமெயிலில் கூட நெவர் ரெஸ்பாண்ட் இமீடியட்லி. அவங்களுக்கு தோன்றப்போ தான் அது ரெஸ்பாண்டு. அவங்கக்கிட்ட நான் 11K ஒரு ஐஎம் வாங்கி ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னு சர்வீஸில் நான் பட்ட பாடு இருக்குது பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் சொல்யூஷனே கிடைக்கல எனக்கு. ஈவன் இஃப் த பிராண்ட் இஸ் கிளைமிங் ஃப்ரீ சர்வீஸ் ஆன் தேர் ப்ராடக்ட்ஸ், these cheaters act as if it's their pocket money going waste. இவனுங்களோட கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் ஜோனு, செகண்ட் வந்து ஆடியோ ஸ்டோரு, எங்கள் ரெண்டு சைட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறானுங்க. பட் வாட் டு டூ ப்ரோ, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த வெண்ணப்ப வீணா போன நிறைய ஐஎம்ஸ் வந்து நம்ம கேள்விப்படுறது வந்து அங்கே தான் இருக்குது, கான்செப்ட் கார்டில் இருக்குது. பட் கான்செப்ட் கார்டு பற்றி ஒருத்தர் கூட பாசிட்டிவாக கஸ்டமர் சப்போர்ட் சொல்லவே சொன்னாங்க ப்ரோ. ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. பாசிட்டிவான்னு இருக்கேன்னா ஒரு அதை தான் பாசிட்டிவாக சொல்லிட்டே இருக்காங்களே. இதில் இன்னொருத்தர் சொன்னார், காசு வாங்கிட்டீங்க தெரியுது, ஐஎம்ஏ வாங்குறது இல்லை ப்ரோ, இப்போலாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னாரு. பிரச்சனை தான், வாங்கினா தானே பிரச்சனை. அவர் எவ்வளோ ப்ரோ, யாராவது இப்படி பண்ணுவாங்களே ப்ரோ? இப்போ வாங்குறதே இல்லை. உங்களுக்காக நான் அந்த தோழி ஆடியே விட்டுட்டேன், வேணாண்டா, நான் திருவிழா ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்டுக்கிறேன்.
வீட்டு வாசல்லே தேங்க்யூ கான்செப்ட் கார்ட் அப்படின்னு வச்சிருக்காரு. சூப்பர். இது ஒரு புது கான்செப்ட்ல ப்ரோ. அவன் அப்பயே கான்செப்ட் கார்டு பேர் வைக்கும்போது நம்ம சூதானமா இருக்கும். எல்லாத்துக்கும் விதவிதமான கான்செப்ட் வச்சிருப்போம். நோ சர்வீஸ். ஸோ அதனால தான் விமல்ராஜ் ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா ஐஃபோன் 17 Pro Max கிரேட் தெர்மல் கண்ட்ரோல், ஸ்டேஸ் கூல் ஈவன் ஆஃப்டர் ஒன் ஹவர்ஸ் ஆஃப் கேமரா யூசேஜ் வித் இன்டர்நெட் ஆன், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஸ் ஆவரேஜ். ஐஃபோனில் VI and Jio தான் யூஸ் பண்ணுறாராம், பட் நாட் த பெஸ்ட் எஸ்பெஷலி டியூரிங் ட்ராவல். ப்ரோ அடி போட்டு பொழக்கிறாம வீடியோவில் 2 மணி நேரத்துக்கு மேலே மாடியில் வெயில் எடுத்தேன். அதுதான் இந்த கிருஷ்ணா ப்ரோ வீடியோ. அலையும் வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணான். நோ ஸ்டட்டர், நோ இது 17 Pro Max சாலிடாக இருக்குங்க ஃபோனு. ஸ்ரீ பால கணேஷ் ஆக்சுவலாக இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, அசால்ட்டா 25 வாட் இந்த மாதிரி சார்ஜர் கனெக்ட் பண்ணா ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். அதான் 40 வாட் வரைக்கும் போகுமே. அப்புறம் அது போறது மேட்டர் இல்ல, 25லே பையன் டாப் அப் ஆயிடுவான். நல்லா ஃபாஸ்டா ஆகும். கவலையே 80 வரைக்கும் ஃபாஸ்டா ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட். கவலையே வேணாம். 80க்கு அப்புறம் 1.5 மணி நேரம் ஆகும். நீ எனக்கு ஆகவே வேணாம். 80 வரைக்கும் ஆனாலே எனக்கு டாப் அப் தான். ஏன்னா திரும்ப இது இறங்குறதுக்கும் டைம் எடுக்குது ப்ரோ ரொம்ப. அதனால ஜாலியா இருக்கு. அவன் வந்து ஆப்டிமைசேஷன் பேட்டரியில மட்டும் ஆப்டிமைசேஷன், பட் OS சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்றதே இல்ல. அதனால தான் சொல்றீங்க தெரியும். அதான் ரொம்ப நல்லா இருக்கு. மோட்டோ யூஸ் பண்ணிட்டு OS சூப்பர். ஆமா iOS-க்கு யூஸ் பண்ணா. மோட்டோ ஒரு பக்கம் சூப்பரா இருக்கு, அதே மாதிரி iOS-ம் சூப்பரா இருக்கு. பிரச்சனையே இல்ல. அவ ரெண்டு பக் இருக்குன்னு சொல்லி அப்படி காட்டுறீங்க. அண்ணன் பிரச்சனையே இல்ல ப்ரோ. நான் வேற இல்லடா. ஜாலியா ஜோக்கர். சரி வர இந்த மாதிரி எல்லா டைலாக்கையும் மாத்தி வச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் போய் ஏதாவது ஒரு பாட்டை பாடி பார்க்கலாம், இல்ல டைலாக் ஏதாவது பேசலாம். என்னடா ஆளுக்கும் என் வாத்தியார பாட்டை விட அதுதானே வந்து இதா இருக்கு. அதானா சர்பட்ட பரம்பரையில் அவன் நினைப்பான் ரஞ்சித் கஷ்டப்பட்ட பரம்பரையில எத்தனை எடிட்ஸ் வந்திருக்கு தெரியுமா? அது என்னமோ போனா ஒரு 2 வாரம் முன்னாடி ஃபுல்லா தான் ட்ரெண்டிங். விதவிதமான இது பாட்டுக்கெல்லாம் வருது. டேய் என்ன பாட்டுக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அவனுக்கு தண்டை போட்டு நான் பேசுறதா? சரி அடுத்து ஸ்ரீ பாலகணேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாம்சங் சர்வீஸ் சென்டர் போனேன் ப்ரோ, அவங்க எதுவுமே கேட்கல, வாரண்டி இருக்கான்னு செக் பண்ணாங்க, இருக்குன்னு உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க ப்ரோ, ஃப்ரீயாக சர்வீஸ் ஃபீ கூட வாங்கலை, சிவகாசியில் இருக்க சர்வீஸ் சென்டர் ப்ரோ. என்னோட ஃபோன் S25 Ultra அந்த இருக்குன்னு சொன்னார்ல, அதை மாற்றி கொடுத்துருவாங்க உடனே ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு இப்போ என்ன கேள்வினா, இங்கே ஒருத்தருக்கு இப்படியா இருக்கு, நம்மளால ஒருத்தர் பாவங்க ட்விட்டரில் இருக்கார்ல அவருக்கு பாருங்க சித்திக் ப்ரோ, அவருக்கு ஜூம் லென்ஸ் சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல கௌதம் ப்ரோ ஃபோன்லாம் பட்டைய கலப்புது. எனக்கு புரியவே இல்லை. இப்போ அந்த மனுஷன் சொல்றாருன்னா அதே மாதிரி கௌதம் ப்ரோ ஃபோன் தான் பரவாயில்ல. இதுல வேற இந்த கொஞ்சம் பேர் இருப்பானுங்க, விவோ ஃபேனா இருப்பான், ஓப்போ ஃபேன், இந்த ஃபேன் மைண்ட் செட்டை கொஞ்சம் கழட்டி உரமா வைங்க. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. மண்டையில் அது மட்டும் தான் இருக்குன்னா விளங்க முடியாது. அப்படின்னா பொழுதன்னைக்கு நான் வீடியோ எப்படி தான் பண்ணணும், பிக்சலே துணை பிக்சலே பெருமை. எடா எருமை அம்பாசடருங்க. என்னடா இது GT7 ஜாதிபுரம் அந்த ஒரு குப்பை தொட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதை இங்கேருந்து அவர் வீட்டு அட்ரஸ் நம்ம வந்து கொரியர் பண்ணுறோம். அவர் அந்த குப்பை தொட்டியில் போடுறாரு. ப்ரோ அதான் ப்ரோ, அவ்வளோதான் அந்த ஃபோனுக்குள்ள இடம், வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அடுத்து வேறு என்ன ஃபோனு, ஐஃபோனா? அதான் கருமத்தை, இது வந்து வீடியோ கேமராக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டு வாசல் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் டேப் வாங்கி வெட்டிடுங்க, CCTV வச்சிருக்கேன், அவ்வளோதான். அது பக்காவாக வேலை செய்யும், சூடாகாது. இப்படி தான் பேசணும். அப்புறம் ஏதாவது ஃபோனுன்னு யாரும் கேட்டால் பிக்சல் வாங்கிருங்க, பிக்சல் தான் ஃபோன் தான். இந்த மைண்ட் செட்டில் இருந்தால் தான் வழங்கும் போல். இவனுங்களோட ட்ராவல் பண்ணணும்னு நானும் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த மனுஷன் சித்திக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு, எனக்கு நல்லா இல்லைங்க இந்த சாம்சங் பன்னாட பரதேசி, அது வேறு ரெஸ்பாண்ட் பண்ணி தொலைய மாட்டேங்குது. இது பாருங்க ஜூம் கேமரா இவ்வளோ கேவலமாக வேலை செய்யுது, அவன் எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கான், நல்லா இருக்கு, எனக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குங்கிற. கீழே போயிட்டு உடனே சாம்சங் எப்பயுமே கேவலமான கேமராவோட தானே இருக்கும். யோ நல்லா இருக்குன்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் வெறுத்து போய் வேதனையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க வேற எரியிற நெருப்புல உட்காந்துட்டு எண்ணெயை ஊத்திட்டு வருவான் மாடரேட்டர் ஒருத்தர், மாடரேட்டர் ஒருத்தர் வருவான். ஓ நீ இவ்வளவு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா, பொறு நீ கடைசி வரைக்கும் சுத்திக்கினே இரு. எங்க ஆளுக்கு ADLT போட்டுருந்தா மட்டும்தான் இனிமே பக்கெட்டுக்குள்ள தண்ணியில முக்கிய எடுத்துட்டு போய் தான் கொடுத்து மாத்தணும் போல. 2000 வேற ஷாப்ல வாங்கியிருக்காரு, கடையில போய் வாங்கியிருக்காரு ஆஃப்லைன்ல. அப்புறம் எங்க வரும்? அப்போ ADLT போட்டாரு. எனக்கு பிரச்சனை எப்படிங்க ADLT போவாங்க, இது ஃப்ரீங்க, போடணும்ல. போட மாட்டாரு அவர் தான் வருஷம் போன் மாத்துறாரு, அதனால தேவையில்லை. தேவையில்லை, நல்ல வேலை கார்பரேட் வேணும்னு கீழே போட்டு கூட ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட பயப்படாம யூஸ் பண்ணலாம் போன. இல்ல அந்த மனநிலை வந்து முன்னாடிலாம் கீழே விழுந்தா பயமா இருக்கும், ஐயோ டென்ட் விழுந்துருச்சு போச்சுரா, இது விற்கும் போது பிரச்சனையாகட்டு. இப்பெல்லாம் இங்கே டென்ட் விழுந்துருச்சா, ஓகே லாஸ்ட் 11ஆம் மாசம் போய் கொடுத்து மாத்திக்கலாம், 1500 ஒன்லி. ஆமா அவ்வளவுதான், நோ பிரச்சனை, எல்லாத்தையும் மாத்திடுறோம். இதே தான் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு பெட்டருங்க. இந்த ஆப்ஷன் வந்து எல்லாருமே கொண்டாந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஆளுங்க எல்லாருமே பொழுதனைக்கும் மாசம் ஒருக்க போய் உடச்சிக்கிட்டு இருந்தா அது என்ன இல்ல, அதை வீடியோக்காக ஓடிக்கிறாங்க ஒரு சில பேர், அதுதான் தப்பு. ஓகே ஸோ வணக்கம் எஸ்பஸ் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோசப் விக்டர். ஐ எம் ஃப்ரம் மதுரை அண்ட் ரீசென்ட்லி நான் March 19, 2026 அப்போ ரியல்மி GT7 May 2025 மேனுஃபேக்சர்டு டிவைஸ்
ஐசென்ஸ் ப்ளூ செம கலர் இருக்கு. இதுவே இவர் ஒரு பாயிண்ட் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. என்னன்னா இவருக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, அண்ணா இந்த டேட்டு பார்த்து வாங்குறது. ஏன்னா ஆஃப்லைன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன பண்ணானா மேக் புக் வாங்கினான். அவன் மேக் புக் வாங்க போகும்போது டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024. மேனுஃபேக்சர் எப்போ ஆயிருக்குன்னா நவம்பர் 2023. 1 இயரா ஷெல்ஃப்ல இருந்திருக்கு. இதனால பேட்டரி டிப்ளீட் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். லாஜிக்கலி எஸ். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றா என்ன பண்ணா, எனக்கு 2 மாதத்துக்குள்ள மேனுஃபேக்சர் ஆனதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த ஆஃப்லைன் ஸ்டோரில் மாற்றிக்கிட்டான். ஆமாம், சரி ஆஃப்லைன் ஸ்டோரில் மாற்ற முடிஞ்சது ஓகே. நான் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கினேன்னா எனக்கு வரது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் 1 இயருக்கு முன்னாடி உள்ளதுன்னா நான் திரும்ப உட்காந்து போராடிட்டு இருக்கணும். ஆமாம், டேமேஜ் யூனிட் எங்கே டேமேஜ்னு வந்து கேட்பான். டேமேஜ்லாம் ஆகல, எனக்கு பழசு கொடுத்துருக்க, அதான் வேலை செய்யற, ஓடி போயிருன்னுவான். இந்த 5 வாங்கிட்டு எனக்குள்ள இந்த 10 வாங்கிட்டு ஓடி போயிரு. இப்படி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் வந்து பெரிய தலைவலி. எங்கே போய் முடியுமோ. சரி ஓகே, நம்மளால் வந்து ஒரு மேட்டர் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காரு. மே 2025 உள்ள ஃபோனை மார்ச் 2026 வாங்கியிருக்காரு. சரியா? ஃப்ளிப்கார்ட்டில் 39,400 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்கிரேடட் ஃப்ரம் கேலக்ஸி F17. பெரிய அப்கிரேட் அவருக்கு. அந்த டிஆர் பாப்பாரு, கிவ் திஸ் மேன் அன் அவார்டு, அந்த மாதிரி தான் இருக்கும் அவருக்கு. இப்போ செம ஜாலியாக இருப்பார். ஏன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்படி பூட்டாக இருந்தாலும் எல்லாமே ஓகேடா. I would like to share my 15 days of experience with you guys. First 3 days honeymoon period. I was literally enjoying the swift performance of the MediaTek 9400E. Derived from the 9300 Plus platform. I did not face any heating issue. Multitasking was great. After Realme UI 7.0 update, I started playing BGMI, Car Street and Subway Surface City. Graphics and animations were strong. Flux animation engine, booster was cherry on the cake. இப்போ என்ன ஹைலைட்னா கெட்டிங் சாலிட் 8 to 9 hours ஆஃப் எஸ்ஓடி அண்ட் மிக்சட் யூசேஜ். அதாவது கேமிங்கு, கேண்டிட் யூசேஜ் ஆஃப் கேமரா, மல்டிடாஸ்கிங்கு, டேரக்ட் சன்லைட், எது பண்ணாலுமே டேரக்ட் ஸ்க்ரீன் காஸ்ட்டு ரெட்மி டிவியில் எதுவுமே பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் ஆஃப்டர் அ வீக் ஐ தாட் ஆஃப் கெட்டிங் சம் குட் டெம்பர்ட் கிளாஸ் அண்ட் பேக் கேஸ் ஃபார் த ஃபோன். ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் த பார்டர்லெஸ் டெம்பர் கிளாஸ். ஃபவுண்ட் ஒன் ஆன் அமேசான் ஃப்ரம் இபிவிண்ட். அவங்ககிட்ட வாங்கியிருக்கான் பிராண்டஸ் காம்போ டெம்பர் கிளாஸ். கார்பன் ஃபைபர் மேட் ஃபினிஷ் ஸ்கின்னும் பேக் டோருக்கு வரும், ப்ளஸ் இந்த இது வரும் போல். கேமரா ப்ரொடெக்டர் வாஸ் மிஸ்ஸிங். பட் எனக்கு அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் இட் ஆட்ஸ் அப் த வெயிட் மேக்கிங் த ஃபோன் டாப் ஹெவி. பஜாரில் கேஸும் வெரி லிமிட்டட் ஆப்ஷனாக தான் இருக்குது. அண்ட் ஐ எம் ட்ரைங் டு ஆட் ஃபார் அ கேஸ் இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். அது தொடர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 days of usage I got a case from Amazon and power and volume button started feeling and sometimes the phone can't even register my inputs with a third party case. So but பாக்ஸில் வந்த கேஸ் வியர் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லா இருந்துச்சு. பேர் நேக்கடாக கையில் யூஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த டாக்டைல் ஃபீட்பேக் இல்லை. பட் ஃபார் த ஆடட் ப்ரொடெக்ஷன் டியூ டு த எக்ஸ்போஸ்டு கேமரா லேஅவுட்டு நான் வந்து ஸ்டாக் கேஸ் யூஸ் பண்ணேன். ஐ பீன் புஷ்டு டு த தேர்ட் பார்ட்டி ஒன்று. ஆல்சோ ஐ நியூ தட் த ஃபோன் ஓப்பன் ஏரியாஸ் என்னென்னா கீ, ஐஆர் பிளாஸ்டர், மைக்கு, ஸ்பீக்கர்ஸ் ஆர் கவர்ட் வித் ரப்பர் கார்மெண்ட் இன்சைட் த ஃபோன் ஃபார் என்ஹான்ஸ்ட் ஐபி ரேட்டிங். பட் தென் ஐ ட்ரைட் ஹண்டிங் ஃபார் கேஸ் மீனாட்சி பசார். ஐ செக் மை ஃபோன் wearing their case, but the problem seems to be persistent. Okay. So I immediately contacted the Realme customer support and reported this issue, and they told me to visit the service center. இப்போ ஃபோனில் பவர் அண்ட் வால்யூம் ஃப்ளக்ஸ் கேபிளை டிஸ்மேண்டில் பண்ணி மாற்றணும்னு சொல்கிறாங்க. 15 days தான் ப்ரோ ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் நியர் ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு பார்த்தா கன்சிடர் பண்ணேன். பிகாஸ் மை மாம் யூஸ் Realme 11 Pro ஃபார் த பாஸ்ட் 2 years சக்ஸஸ்ஃபுல்லாக. அதனால தான் நான் இதை வந்து இத்தனைக்கும் போக்கோ F7 கன்சிடர் பண்ணேன். பட் ஐ எம் நாட் இன் டு Xiaomi HyperOS. நோ பிலீவ் இன் OnePlus. ஆல்சோ ஸ்கிப்ட் இன் Nord 5. CPU raw performance is better in 9400E. But the GPU Immortalis G7 other 720 slightly weaker than that of the 8th Gen 4. My doubt is இப்போ ஐபி டிவைஸ் டிஸ்மேண்டில் பண்ணி ரீஃபிட் பண்ணால் ஐபி ரேட்டிங் அடி வாங்குமா? ப்ரொவைடட் சப்மிட்டட் தட் ஃபோன் த ரியல்மி சர்வீஸ் சென்டர். அஃபிஷியலில் பண்ணால் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி தாங்க தருவாங்க, அந்த சீலிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. அது ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா சாம்சங்லேயும் ஆப்பிள்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். வேக்கம் சேம்பரில் வச்சு உள்ள காற்று போதா என்ன இதுலாம் பார்ப்பாங்க, ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ரியல்மியில் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் அவங்ககிட்ட கேட்கலாங்க, சர்வீஸ் சென்டரில் கேட்டு பார்க்கலாம், இந்த சீல் வேன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். ஏன்னா சாம்சங்லேயும் சரி ஆப்பிள்லையும் சரி இதை செக் பண்ணிட்டு தான் கையில் திரும்ப டிவைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி டேட்டா கிடச்சின்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் சொல்கிறோம். இந்த ஃபோனை நெக்ஸ்ட் 5 years சாலிடாக யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் கேஷுவலைஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அதுவே ஒரு பெரிய டிபேட்டாக தான் இருக்குது. அதுக்கு நான் எங்கே போய் தீர்வு கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல. நவ் ராக்கிங் அண்ட் ஓல்டு ரெட்மி Y2 ஃபார் டெம்பரரி யூசேஜ். ப்ளீஸ் உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில். தேங்க்யூ. தென் அன்பு சப்ஸ்கிரைபர், லாங் டைம் அன்பு சப்ஸ்கிரைபர் ஜோசப் விக்டர் ராஜ் மாஸ் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக இருங்க. அந்த இதை மட்டும் விசாரிச்சிருங்க. அவங்களும் சீல் கரெக்டாக திரும்ப பண்ணி கொடுத்து அந்த ஐபி இதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்களா எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறவர் வந்து ஹைசியோ ப்ரோ போக்கோ F3 GT ஆண்ட்ராய்ட் 13 யூசர் ஏர்டெல் சிம் ஆல்வேஸ் அண்ட் ஒய்ஃபை மொபைல் நெட்ஒர்க் யூசேஜ் மேக்ஸிமம் 10 to 15 minutes per day யூபிஐ பேமெண்ட் ஷாப் அண்ட் கூகுள் ஆப்பில் செக் அவுட் சைடு சோஷியல் ஆப்ஸு வாட்ஸ்அப்பு ரெட்டிட்டு எக்ஸு இன்ஸ்டா ஃபேஸ்புக் கிடையாது கேம்ஸ் வந்து சிஓசி அண்ட் கிளாஷ் ராயல் நோ ஹீட்டிங் ஃபெல்ட் யூசிங் ஒயில் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் ஃபெல்ட் ஒன்லி ஒயில் சார்ஜிங் replaced battery last year thinking to buy upcoming Poco F series since I am a 100% satisfied user for the past 5 years நீங்கள் வெயிட் பண்ணி என்ன பண்ணுங்க F8 F9 F8 series F9 series F8 எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப்னு நினைக்கிறேன் ப்ரோ ஆமா இந்தியா வராதுன்னு தான் சொல்லிருக்காங்க அதுக்காக தான் இந்த X8 Pro Max கொண்டு வந்திருக்காங்க நீங்க வந்து F9 அல்ட்ரா வரைக்கும் வரும் ஆனா நீங்க அவ்வளவு பட்ஜெட் போனா F9 போனீங்கனாலே போதும் அல்ட்ராலாம் வந்து மாசா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்காலே அநேகமா அந்த ஃபோனுக்குள்ள வாய்ப்பு இருக்கு வந்ததுன்னா அடுத்த வருஷம் அவனா இல்ல பிக்சல் கொஞ்சம் மாசா தான் இருக்கு என்ன பண்றது பிக்சல் லைட்டா இவர் வேற வேணும் வெறுப்பேத்திட்டு இருக்கிறார் டெய்லி ட்விட்டர்ல ஏதாவது ஒன்று போட்டு அது நல்லா இருக்கு அதை பண்ண தேர்ட் பார்ட்டி ஆப்லயே இவ்வளவு மாசா இருக்கு பாத்தியா இதுக்காகவே நாங்க பண்றோம் அப்படின்னு அது பசங்க அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க போல நான் எதிர்பார்க்கவே இல்லை நத்திங்க்கு எப்படி ஆர்வமா நிறைய பேர் ஆப் செய்கிறாங்க கிளிஃப் டிஸ்பிளேக்காக அந்த மாதிரி பிக்சலுக்கும் மெட்டீரியல் வியூ ஆப்ஸ்லாம் செய்கிறாங்க பசங்க நத்திங் தான் அடுத்து என்ன ஓகே தானே ஓகே இல்லை நேற்று கடைக்கு போனேன் ஒரு ஃபோனை சொன்னேன் தயவு செஞ்சு சரி அது அந்த பிராண்ட் அவர் சொன்ன பிராண்டு தான் அது ஒன்றும் இல்லைங்க நத்திங் ஃபோன் 3ன்னு சொல்லியிருந்தாருன்னா 4-5 இருந்தாலும் எடுத்து உள்ளே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் நத்திங் ஃபோன் 4 ப்ரோன்ட்டாரு அதுவும் 38,000னாரு இல்லைங்க எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு எப்படி கட் பண்ணுறதுனே தெரியாமல் சொல்லிட்டு ஓடிட்டேன் 4A ப்ரோ வாங்கின யூசர்ஸே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு மீடியா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வேணுமா வாங்குறீங்களா வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க யாருமே வந்து எக்ஸ்ட்ராடினரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் நத்திங்கோட அந்த ஐகானிக் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை யாருமே யூஸ் பண்ணல அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4 வீட்டில் பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு மிச்ச சோறு வாங்குற மாதிரி ஆளுக்கு ஒரு 500 1000 போடுங்க திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நத்திங் ஃபோன் 3 வாங்கிட்டு போயிடலாம் ஃபோன் 3 பெஸ்ட்டுங்க சீரியஸாக இது ஃபோன் 4A ப்ரோ எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த வடிவேலை சொல்லுவார் தெரியுமா நல்ல ஊர்ன பருப்பை ஆட்டி நசுக்கி அம்மின்னு உரலில் போட்டு வடிவேலை வந்து சூப்பர் படமாச்சே அர்ஜுன் படம் யார் தெரியுமா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் டெல்லி கணேஷ் அதான் ப்ரோ ஆமாமா அது ஜோக்கு ஓகே செம்ம ஜோக்கு அப்ப எங்க அக்காவை கூட அது கடைசியில வரும் ஆட்டா மொட்டாம் பத்தியா அவனை சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு போ அந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா இந்த ஃபோன் வந்து எப்படின்னா நத்திங் ஃபோன் 3 மனசுல வச்சு நத்திங் ஃபோன் 3A ப்ரோவோட நல்ல ரிசல்ட் வரணும்னு சொல்லி ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கேபிள் ஆட்டிட்டாங்க பார்த்தா லைட்டா மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு வேற மாதிரி டேய் பின்னாடி டிஸ்பிளே மெர்சலா இருக்கேடா பிரைட்டா இருக்கு ஆனா என்ன நம்ம மூஞ்சிதான் அதுல தெரியுதுங்கிறதே புரியல ஏன்னா அந்த அளவுக்கு மினிமல் பிக்சல்ஸ் சரியா கண்டுபிடிச்சு சொன்னீங்களே ஏன்னா ஃபோன் 3ல நல்லா தெரிஞ்சுங்க இவர் செல்ஃபி எடுக்கும்போது அந்த கட் அவுட் அழகா தெரியும் 4A ப்ரோல ஒரு வெங்காயமே தெரியல டேய் ஏன்டா அதுக்குள்ள டக்குன்னு வெளில எடுத்தீங்க என்னதுண்ணே அந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ண ஏதாவது பட்டனு ஐயோ சாரிண்ணே நாங்க உங்களுக்கு மெனுல கொடுத்துட்டோம் டைரக்டா மெனுலையா திருப்பி யூஸ் பண்ணி இப்படி போட்டுட்டு அப்புறம் இப்படி திருவிட்டே இருக்கணும் இதுதான் இப்ப போய்தா டெல்லி கணேஷ் சொன்னதுல தப்பு இல்ல ஆமா நல்லா ஊற வச்ச பருப்பு ஆட்டி 3A ப்ரோ நல்லா இருந்துச்சுங்க ஆக்சுவலா அதுதான் கொடுமை உண்மைதான் 3A ப்ரோ ஃபோன் எங்கேயுமே டிசைன் வந்து கண்ட்ராவியா இருந்தது கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ டிசைன் ஒரு மாதிரி கண்ட்ராவியா அந்த மாதிரி இருந்தது ஆனா அந்த ஃபோன் நிஜமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு ஆக்சுவலா ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா அந்த ஃபோன் வந்து வந்த புதுசுல நம்ம கம்பேர் பண்ணனால எனக்கு தெரியல வந்த புதுசுல Realme 14 Pro Plus கூட கம்பேர் பண்ணிருப்பேன் அது அடிச்சு பறக்க விட்டுச்சு அந்த டைம்ல மேபி அதுக்கப்புறம் அந்த அப்டேட்ல எல்லாம் 3A ப்ரோ நல்லா இருக்கலாம் இல்லாட்டி இப்போ மோசமாவும் இருக்கலாம் எனக்கு தெரியல பட் ஃபேக்ட் என்னன்னா அதுக்கு ஒரு இமேஜ் இருந்தது இல்ல அந்த இமேஜை 4A ப்ரோ கேட்சப் பண்ணிச்சான்னு கேட்டா ஒரு பக்கம் இப்போ ஒரு நண்பர் சொன்னார்ல 7 Gen 4A இன்னொன்று ப்ரோ இன்னொரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லணும் சம்மர் இப்போ கொஞ்சம் பீக் ஆகுது அடுத்தடுத்த ஐட்ரேஷன் ஆஃப் த ப்ராசஸர் வந்து பவர்ஃபுல் ஆகிட்டே தான் போகுது இன்னைக்கு பவர் அதிகமாச்சுன்னா ஹீட் அதிகமாகும் கண்டிப்பா 7 Gen 4 ஒரு சில பேர் நம்ம யூசர் ரிவ்யூல சொல்லுவாங்க பாருங்க நான் இந்த ஃபோன் வச்சிருந்தாங்க முன்னாடி ஒரு 10,000 இருபதாயிரம் ஃபோனா இருக்கும் இப்போ நான் 1 லட்சம் ஃபோன் வாங்கிட்டேன் என்ன ப்ரோ ஹீட் ஆகுது ரொம்ப பவர்ஃபுல்லா வாழ்க்கையில எனக்கு என்னெல்லாம் மைண்ட்ல தோணும்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கி வீட்டுல போட்டு இங்க இருந்து கேட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் திடீர்னு பார்த்தா உங்களோட டியூக் ஒரு நாள் இருக்குமா கௌதமே இதே வாங்கினேன் வியூ கேட் வரைக்கும் சுடுது கௌதமே வேஸ்ட் அது ஏன் சுடுதுன்னு போல கம்பெனி கேளு அப்படிதான் இருக்கும் 50 ரூபாய்க்கு போட்டா நின்றுது பாதி அது பரிதாபங்கள்ல நல்லா இருக்கும் பெட்ரோல் ரேட் ஏறிடுச்சு கோபி சொல்லுவாப்ல சுதாகர் கோபிட்ட சொல்லுவாப்ல பெட்ரோல் ரேட் ஏறிடுச்சு பாத்தியா அப்படின்னே என்ன ஏறிச்சு பிரச்சனையும் இல்லை இந்த வழியா தான் வரேன் 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன்
என்னடா இவன் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கான், எல்லாரும் போராடிட்டு இருப்பாங்க. பார்த்தா சுதாகர் திரும்ப பெட்ரோல் ரேட் ஏறிடுச்சியா, 10 வருஷமா 100 ரூபாய்க்கு தான் போடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே சொல்லலாம், 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நீ போடுறடா, நீ 10 வருஷமா 100 ரூபாய்க்கு போட்டதெல்லாம் காலம், நீ ஃபர்ஸ்ட் போடும்போது உனக்கு 2 லிட்டர் போட்டிருப்பான், இப்ப பாரு 1 லிட்டரே போட மாட்டான்டா அப்படின்னும் போது, அதனாலதான் நான் வந்து என் வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு திரும்ப வரும்போது தாம்பரம் தாண்டி வண்டி நிக்குதா அப்படின்னு. ஒரு சில பேர் 30 ரூபாய்க்கா ஐயா இந்த ஸ்கூட்டர் வச்சிருக்காங்கல்ல, இந்த டியோ அந்த மாதிரி எல்லாம் 30 ரூபாய்க்கு போட்டு 30 ரூபாய்க்கா ஒண்ணுமே ஒரு 50 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. காலங்காலமா 30 ரூபாயே போட்டுருந்தீங்கன்னா இப்படி ஒரு 50 ரூபாய் போடலாம். பாவம் அந்த வண்டி. இன்னும் பெட்ரோல் வந்து பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இப்ப 200 300ன்றாங்க, இந்தியாலயும் 200 ரூபாயெல்லாம் ஆச்சுன்னு வைங்களேன். இமேஜின் பண்ணி பாருங்க, 30 ரூபாய்க்கு போட்டா என்ன வரும்? காத்து வரும். அந்த பட்டன் அழுத்தின சத்தம் மட்டும் தான் கேட்கும், முடிஞ்சு கிளம்பு. சரி, பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்குதான். சரியா? சரி பாருங்க, அடுத்து வந்து நம்மளால என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்ஸிங் தட் க்ளோன் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஃபீச்சர்ஸ் இன் ஷாமி நோ ஆண்டவர். அப்போல்லாம் 90 Pro வச்சு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிபிள் ஃபேஸு பேரலெல்லாம் ஒரு ஆப்போசிட்டாக அவனை பார்த்து பயந்து ஓடுற மாதிரிலாம் கூட வீடியோலாம் பண்ணி ஃபன் பண்ணுவோம். இப்போ என்ன மேட்டர்னா, இது மட்டும் இல்லை ப்ரோ, டிஃப்ரெண்டான ஷார்ட்ஸ் எல்லாம் கூட ஆப்ஷனாக இருந்தது. 13 Proல இருந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தா 14 சீரிஸ்ல இல்லை. ஏன்னு கேட்டால் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போ ப்ராப்ளமே ரீடைன் பண்ணிகிட்டே இருக்கலாம்ல. நான் வந்து அதான் கேட்டேன், இருக்கு அதே மாடல் தூக்கி உள்ள போட்டு அப்படியே குக் பண்ண வேண்டியதான் அப்படின்னா, இல்லை அதோட பெட்டர் சென்சார்ஸ் வேறு இருக்கும். இவங்க கேட்டா இல்லை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஐயோ அதை ஒன்று சொல்லிடுறாங்க. இந்த நாய் சொன்னானே சாம்சங் ப்ளூடூத் எஸ்பெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. மூதேவி. ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் இல்லை, எதுக்கு தூக்குற, உனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருந்துச்சு, அது கரெக்ட் தான். டேப்ல தூக்குனது தான் ஜோக்கு. ஏன்னா ஐபேட்ல இல்லையா, ஐபேட்ல ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை, அதனால டேப்லையும் நாங்கள் தூக்கிட்டோம். அப்புறம் இப்போ திரும்பி வந்து ஃபோல்டே அப்படி தானே இருந்தது. ஃபோல்டு 7ல எஸ்பென் இல்லை, நாங்கள் தின் பண்ணுறதுனால அந்த லேயரே தூக்கிட்டோம். ஆனால் இப்போ ஃபோல்டு 8ல இருக்கு. ஆமாம், இது கொஞ்சம் திக்னஸ் வருதான் இப்போ. ஏன்னா அந்த மாதிரி வாங்கினானுங்க, ஃபோன்லாம் நல்லா இருக்கு, எங்கே எஸ்பென் செருப்படி. உங்களுக்கு ஸ்லிம்னஸ்க்காக அந்த லேயர் தூக்கிட்டாங்க. சரி, ஆனால் இப்படி தான் ப்ரோ நிறைய பேர் தூக்கிட்டு தான் ப்ரோ இருக்காங்க, எங்கே போய் முடிய போகுது தெரியல. அடுத்து அபிலாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீரியஸ்லி கிளாட் ஐ சோல்டு மை Pixel 4 used for 3 years and purchased for 28K. Very much happy with the S23 from 2024 as a Jio True 5G never disconnects. I had to recharge for Wi-Fi when I was using Pixel. So I use hotspot from phone and now I got a tab is set. All the stuffs are done in the tab only. I am so happy with no disturbed internet all day. I don't have to touch my phone when I am home. I only use phone when I'm traveling or in office. So Wi-Fi bill saved. One thing I hate about S23 camera output focus and overexposed very bad, and posting the video in the Insta quality is breaks. Pixel was so much worse than this for Insta, but camera quality is satisfying. Fact தான். ஆனால் இதில் கொடுமை என்னன்னா, Pixel 4a இருந்த இன்ஸ்டா வேற, Pixel 10லயும் 9லயும் இருக்கிற இன்ஸ்டா வேற. இன்ஸ்டாகிராமுக்குன்னே இப்போ பிக்சல்ல இருக்கிற HDR வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா சாம்சங் பிக்சல்லாம் இப்போ கொலாப் பண்ணிட்டானுங்க அவங்க கூட. ஸோ அதனால வந்து இன்னொன்று என்னன்னா, ஒரு போஸ்ட்டும் போடும்போது உள்ள போய் மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி அதில் போய் அப்லோட் இன் ஹை குவாலிட்டி எனேபிள் ஆகிருக்கான்னு பாருங்க. கரெக்ட், அந்த செட்டிங்ஸ் உள்ள போனால் மீடியாவோட இது இருக்கும். ஏதோ இவன் அப்போ வீட்டிலேருந்து காசுலேருந்து எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி உங்கள் டேட்டாவை அப்படிலாம் தெரியலையா, அவன் சர்வர்ல வந்து பெரிய லோடு இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. கேவலமாக இருக்கு. அப்புறம் பார்த்தா செட்டிங்ஸ் ஆஃப்ல இருக்கும். சூப்பர். அப்படிதான் பண்றான். அதே மாதிரி ட்விட்டர்லயும் அதே தான், போட்டோ வீடியோலாம் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா நெவர் அப்படின்னு இருக்கும். இதே ஏன்னா நீ சப்ஸ்கிரிப்ஷன் நாம உள்ள போய் எனேபிள் பண்ணணும். ஓ அது வேற இருக்கா? சூப்பர். உள்ள போயிட்டு செட்டிங்ஸ் போய் அக்சஸிபிலிட்டி உள்ள போய் ஆக்டிவேட் ஆகாது. யாருக்கா இருந்தாலும் டிசேபிள்டா தான் இருக்கும். அது தெரியாம நம்ம போஸ்ட் போட்டே இருப்போம். போட்டு என்ன ஆகும்னா எப்பயுமே கேவலமா இருக்கு. சரி ஹரிஷ் ப்ரோ, the recent Bluetooth audio good in Pixel is they are learning heavily on the Bluetooth LE audio, leaning heavily on the LE audio, LC3 codec if the bud supports it rather than EAC codec. LHDC வந்துருச்சுங்க பிக்சலுக்கு. அடுத்து சாம்சங்க்கு சீக்கிரம் ஆண்ட்ராய்ட் அப்படி பீட்டா விடுறா பரதேசி. ஆமா உனக்கு வந்து ஆமா கரெக்ட். வந்த உடனே போட்டு பீட்டா வந்தறல வருது. ஏன்னா LHDC பட்ஸ் நிறைய இருக்கு நம்மட்ட, போட்டு பொளக்கறோம். எஸ் தட்ஸ் செம்மையா இருக்கு. ஏன்னா வால்யூம் 40% வச்சா போதுங்க, சூப்பரா இருக்குங்க. அது எப்படி இருக்குதோ இல்லையோ எல்லா சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லி மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கரெக்ட். LHDC வந்தாலும் போதுங்க, எல்லாமே ஒர்க் ஆகும். ஏன்னா ஓப்போல யூஸ் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கு, இதுல யூஸ் பண்ணா அப்படியே வால்யூம் டிராப் நல்லா தெரியுது. சோகம். அடுத்து கிரிஷ் ராகவ்,
ஐ எம் யூசிங் Xiaomi 17 க்ரீனு. டுடே ஆஃப்டர்நூன் 12 PM அது 12 PM பக்கமாக நான் வெளியே போயிருந்தேன் ஒரு 2 hours. டிவைஸ் ஓவர் ஹீட் ஆகுது ப்ரோ வைல் பிளேயிங் ஆஃப்லைன் செஸ் கேம். இந்த அளவுக்கு ஹீட்டை நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை, எந்த டிவைஸ்லையும் ஃபேஸ் பண்ணதில்லை. இனிமேல் பாருங்கள், ஹீட்டு மட்டும் என்ன, ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி எல்லா பேர்ன் இதுவும் வரும் எல்லாருக்கும். நல்லதாக ஒரு வார்த்தை ப்ரோ 45 டிகிரி போகுதுன்னு சொல்லிட்டு வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இவருக்கு ஏதாவது நல்லதா சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி அதானே சொன்னேன், இப்போ உங்கள் டியூக் மாதிரி ஒரு வண்டியை வாங்கியாச்சு. இதை எடுத்துக்கிட்டு நான் வந்து வெளியில் வெயிலில் போனேன்னு வைங்க, இனிமேல் அதுவும் மொபைல் டேட்டா வர ஆன் பண்ணேன்னு வைங்க, இன்னும் அடிஷ்னலாக நம்ம நேற்று வெளியில் போகும்போது கேம் விளாடாதீங்க ப்ளீஸ், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஃபோனே வேணாம். அப்படி தான் இருக்குது ப்ரோ. இப்போ இமானுவல் ப்ரோ ப்ரோ மாதிரி சரி எக்ஸ்பிளைன் எடுங்க. இல்லை இப்போ தான் ஆனே பண்ணுறேன். என்ன சூடாகவே இல்லை, இப்போ தான் ஆன் பண்ணேன். என்ன இதெல்லாம் நேற்று இமானுவல் ப்ரோ மீட் பண்ண ப்ரோ. அவர் சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க 45 டிகிரி அப்படி தான் மெயின்டைன் ஆகுங்கிறாரு. என்ன ப்ரோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? சொல்லிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியா இந்த வருஷம் ஹெவியஸ்ட் ஹீட் வேவாம் இந்த மாதத்துக்கு. ஆல்ரெடி எல்லாம் வெந்துட்டு இருக்குது. வெந்து தனி இந்த காடு. ஆமாம், ஏர் ஃப்ரை தான் இனிமேல் கிரிக். ஸோ அதனால் வந்து என்ன ஒன்றா எல்லா ஃபோனுமே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ரோ. இதில் ஹீட் ஆகாமல் இருக்கக்கூடிய தானே தலைவன்கள் யாருன்னா 0000 5310 அந்த மாதிரி பழைய. இது நீங்கள் இப்போ வாங்கி ஃபியூ டேஸில் இந்த கமெண்ட் போட்டிருக்கீங்க, வாங்கினா செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10 days ஆகுது ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் மேபி செட்டில் ஆயிடலாம் ஃபோன். யூசர் மாறும். எஸ், ஒரு சிலர் ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு ஃபோனு. இவரெல்லாம் போட்ட பழந்தாருல, அங்கே தான் சொல்கிறேன். யூஸ் பண்ணும்போதுனா ஓகே, வியட்நாமில் யூஸ் பண்ண வெதர் ஓகே. வியட்நாமில் இங்கே நீங்கள் சிம்மெல்லாம் போட்டு யூஸ் பண்ணீங்கல்ல? அதான் ப்ரோ, இங்கேயும் இப்போ கடந்த ஒரு வாரத்தில் இப்போ வெதர் மாறிடுச்சு. ஆனால் கேமரா ஓப்பன் பண்ணது ஹீட் இருந்துச்சு, பட் மற்ற டைம்ல நார்மலாக தாங்க இருந்துச்சு. நார்மலாக தான் இருந்தது. இனிமேல் வந்து எந்த ஃபோனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் பாருங்களேன், இங்கே எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஆட்டம் பக் ஃபேன் வந்து இழுத்துட்டு ஓடிட்டு கிடக்கு. இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர், இந்த ரூமோட டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்கு. எதுக்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க? எங்களை பார்த்தாலே தெரியல ஊற்றிட்டு. போன வாட்டி அந்த வீடியோவில் அந்த ஐஸ்ட் காஃபி டிஷர்ட் போட்டு வந்தேன். என்ன ப்ரோ ஐஸ் காஃபி உருகிருச்சு, டிஷர்ட்லாம் வேறு ஃபுல்லாக என்ன ப்ரோ உருகிருச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கமெண்ட்டில். ரூம் டெம்பரேச்சர் 32, ரூம் டெம்பரேச்சரே 32. அப்போ ஃபோன் டெம்பரேச்சரும் என்ன ஆகும்னா ரூமுக்கு மேட்ச் ஆனால் 32 ஆகிடும். இந்த மோட்டோ எக்ஸ்போர்ட்ஸ் எடுங்க தலைவனை, அவனெல்லாம் எடுத்தோன்னா சும்மா 46 ஆன் ஆகிறதுக்காக 40. வைஃபை தான் ஆன் பண்ணும் கிரிக் முடிஞ்சாலும். சரி விடுங்க. அடுத்து நம்ம ஆள் அயான் சைட். ஐ ஓன் த Vivo X100 Pro Dimensity 9300 Airtel network. Recently I went to Chennai Super Kings CSK Roar event. When the OG CSK players arrived, I got excited and started capturing them. Within 10 minutes, my phone started to heating up. I left it aside for 20 minutes, but the heat did not reduce. Still, I wanted to capture the moment, so I continued recording video without worrying about the heat. It got even worse. With the heavy battery drain, I got really concerned and stopped using the phone. The heat lasted more than 30 minutes. Last week, I went again to the CSK versus Punjab King match, but this time I only clicked 3 to 4 photos and kept my phone aside. நீங்கள் என்ன பண்ணணும்னா 9300 கொஞ்சம் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளைட் மோட் போட்டு எடுக்க சொல்கிறீங்களா? இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எடுத்துட்டீங்களா அவ்வளோ ஃபோட்டோஸ் ஆசைப்பட்டு எடுத்துட்டீங்க, எல்லாமே இப்போ கேலரியில் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும். அதுவும் டாஸ்க்கு தான். பேக்ரவுண்டில் போய் ஐஎஸ்பியில் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளைட் மோட் போட்டு வச்சுக்கலாம்ல? அதுவும் இல்லை, நெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ. ப்ராசர் ஆக்டிவாகவே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், சரி அதை வீட்டில் போய் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு மைண்ட் செட் இருந்ததுன்னா தப்புன்னு என்ன பண்ணலாம் தெரியுமா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா 5 minutesல பையன் கூட ஆகிடுவான். திரும்பி நீங்கள் எடுத்து அதுக்கான ஒரு 100 ஃபோட்டோ அடிச்சுன்னு இருக்கலாம். சரசரன்னு அடிச்சுட்டு மறுபடியும் ஹீட் ஆகிடும். சுவிட்ச் ஆஃப். நிஜமாவே இப்போ வந்து இருக்கலே பவர்ஃபுல்லான ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வேறு வழி தரல. இப்போ நான் அதை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும், அந்த சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னா இப்படி தான் எடுத்து ஆகணும் ப்ரோ. Vivo X100 Pro நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இப்படி தான் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது இதுதான் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் ஏன் ட்ராப் ஆகலை, இன்னும் நீங்கள் எடுத்து அந்த 100 ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி பாருங்க, பின்னாடி ஓடி பொறுமையாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் எல்லாத்துலேயுமே ஆகும் ப்ரோ. எல்லா ஃபோன்லையுமே கேமரா ஓப்பன் பண்ணி அந்த போஸ்ட் ப்ராசஸிங் ரொம்ப ஹெவி அப்படின்னா ஹீட் ஆகும். ஐஃபோனில் என்ன ஜாலி, ஆல்ரெடி கேமராவே ஹெவின்னு தான் சொல்லுவான், அது இல்லாமல் ப்ராசஸிங் ஒரு தனி ஹெவி. ஐஃபோனில் என்ன ஜாலியாக இருக்குன்னா, இவனோட A17 Pro சிப்லாம் ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இவன்லாம் A18 Pro A19 Pro போயிட்டு இருக்கான். இப்போ இவன்ல நான் ஃபோட்டோ எடுத்து அடுத்த செகண்டே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ப்ராசஸ் ஆயிடுது. இவனுக்கு லோடே இல்லை, கேலரியில் போய் உளுந்து ஒன்று ப்ராசஸ் ஆகணும்னு இல்லை. அதனால இவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. அதனால இவன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடாகிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அதுவும் புது மாடல்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அசரவே மாட்டேங்குது, என்ன அடிச்சாலும் இது ஜாலியாக இருக்குது. ஸோ இதுதான் நிலமை. அதனால இதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம இருந்துக்கணும் போல. தனுஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐம் யூசிங் Pixel 7 வித் BSNL நெட்வொர்க் வாட்சிங் திஸ் வீடியோ இன் 480p சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நெட்டு ஸ்டாண்டலோன் 4G LTE. பெருமை, ஒரு ப்ரௌட், ஒரு ஸ்மைல். சேலத்துக்காரரு ஊர்ல நல்லா இருக்குது. எங்க அப்பா BSNL யூஸ் பண்றாரு, பாதி நேரம் போன் பண்ண ஆர்டர் சொல்லுதான். அதனாலதான் ஒரு ஏர்டெல் ஜியோ மாறிட்டு அது வச்சிருக்காரு. ஏர்டெல் ஜியோ இருக்கு. உங்க வீட்லயே எடுக்கலையா?
சரி 4G LTE ஃபோனு, மை ஃபோன் இஸ் குட்டு, பேட்டரி வந்து 5 hours வந்து வருது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இவருக்கு மட்டும் பிஎஸ்என்எல் நல்லா இருக்குங்க. அட்ரஸ் நோட் பண்ணுங்க, போட்டுடலாம். அந்த இதில் வரும் பிஸ்தா படத்தில் யூனியன் லீடர் அட்ரஸ் நோட் பண்ணு, வீட்டுள்ள 2 உருட்டிட்டு போவோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மளால் அட்ரஸ் நோட் பண்ணுங்க, அங்கே ஒரு 2 குண்டு போட்டு போயிடலாம். அந்த டவரில் பாம்பு வச்சது அப்படி தான் இருக்குது நிலவரம். ஒரே கலவரமாக இருக்குது. மனசாட்சியே இல்லைல்ல, வருந்த மாட்டேல்ல. டிவிஎஸ் தான் வச்சுருக்கீங்களா? என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு. ரைட்டு. லாஸ்ட் கமெண்ட்டு ஹரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ மை M985 டார்ச் எம்ஜி டார்ச் தடவை யூஸ் பண்ணப்போ வேறு டார்ச்சில் சட்டை கூட பண்ண மாட்டாங்க. எது வேறு ஏதோ டார்ச் வச்சுருக்காரம்மா? ஆமாம், வேறு டார்ச் இருந்த போது சட்டை பண்ணேன். அந்த எம்ஜி யூஸ் பண்ணும்போது சட்டை பண்ணுறாங்க. அதை சொல்கிறாரு. சைக்கிளுக்கு ஆடி மேட்ரிக்ஸ் எல்இடி போட்ட மாதிரி இருக்கான் அந்த லைட்டு. எது நாம போட்டோம் எதுவா தெரியல, அதுதான் போட்டிருக்காரு. எம்ஜின்ற மாடல் என்னன்னு போட்டு பாருங்க. எங்கால ஏதோ எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. அந்த மேட்ரிக்ஸ் எல்இடி ஆடி இது சூப்பராக இருக்கும் ப்ரோ. காரில் ஹெட்லைட்டு அந்த சரியான டெக்னாலஜி அது. அந்த மாதிரி இருக்கான் அவருக்கு. எம்ஜி இங்கே இருக்குது. இதுவா M95 இதுவா 985 எம்ஜி M985 அதேதான். லைட் எப்படி இருக்கும் ஃப்ரண்ட்டில்? USB Type C சார்ஜிங் 50 வாட் 36 வாட். ஓ மெட்டல் ஃப்ளாஷ் லைட். மெட்டல் ப்ரோ அது. ஓகே. ஹை கெப்பாசிட்டி பில்ட்-இன் டூலா லித்தியம் பேட்டரிஸ். ரிவ்யூஸ் எப்படி இருக்கு? பரவாயில்லையே. அதான் இவரே சொல்கிறாரு நல்லா இருக்கு. இதுக்கு ரிவ்யூவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது மேலே பவர் மேக்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணுறேன். பேச வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. 500 சில்ட்ரன்றது நல்ல ப்ரைஸிங் தான். இதெல்லாம் அடிச்சோன்னா எல்லாரும் தெருவில் துரத்திட்டு வருவாங்க. ஆமாம், என்ன கலரில் அடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. என்ன கன்றாவி. ரைட்டு மக்களே, இத்துடன் நாங்கள் இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.